அருள்மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து பாம்பன் சுவாமிகளுடைய அருளாசையின் காரணமாக தகராலய ரகசியத்தை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே சுவாமிகளுடைய தகராலய ரகசியத்தின் 2ஆம் காண்டம் நமக்கு அனுபவமாகி வருகின்றது. அந்த வகையில் 2ஆம் காண்டத்தினுடைய 30-31ஆம் பாடல்களை சென்ற வாரத்தில் நாம் சிந்தித்திருந்தோம். அதிலேயும் முக்கியமாக சுவாமிகள் சொல்லுவது காரண வினை என்றும் காரிய வினை என்றும் 2ஐ கூறுகின்றார் என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். அதிலே அக்காரியம் நந்திடவே அவன் அஞர்கோம் அரும் வீழ்கதி வாதை உறும் சொக்கர் பவனம் பவ காரணம் என் குறித்து என்பது நின்று ஒரு சன்ம உடற்புக்கு ஆடிடவே புரியும் புரியா புலமே அருள் ஞான மதற்கு அதனால் விக்கு ஏதும் இலா விபுவாம் அறிவே பெரிது என்று அறிவாய் விழை ஒன்று இல்லையே என்ற அந்த பாடலை வைத்துக்கொண்டு நாம் பாம்பன் சுவாமிகள் சொல்லுகின்ற காரியம் காரணம் ஆகிய 2 விஷயங்களில் காரிய வினையானது எப்படி இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய வருத்தத்தை போக்கும் என்று நீங்கள் நம்பினாலும் அது மறுபடியும் உங்களை வீழ்கதி பிறக்க வைக்கிற விஷயத்தை செய்யும். ஆனால் பவ காரணமானது வருத்தத்தை போக்குவதோடு கூட வீழ்கதி அல்லது மறுபடியும் பிறக்கிற விஷயம் இல்லாமல் செய்யும் என்ற குறிப்பிலே இதனை அமைக்கின்றார். மேலும் ஞான பெருமிதம் அதனால் தான் வரும், அதாவது ஞான மதர்ப்பு அதனால் விக்கு ஏதும் இலா விபு என்கிற குற்றம் எதுவும் இல்லாத ஒரு வியாபகமாகிய அறிவுதான் வரும். அந்த இடத்திலே பிழை என்ற ஒன்று இல்லாமல் போகும். இதுதான் அந்த பாடலினுடைய நேர்பொருள். இதனுடைய விரிவாக பாம்பன் சுவாமிகள் எந்த வகை குற்றமும் இல்லாத வியாபக ஞானத்தை பற்றி பேசுகிற இந்த பாடலில் ஆன்மாவினோடு கன்மசேடம் என்பது இல்லாமல் நாம் திருவருள் ஞானத்தால் இந்த பிறப்பு இல்லாத தன்மையை அடையலாம் என்று அதை விரிவாக அந்த உரையிலே அமைக்கின்றார். ஆனால் இதற்கான உரைப்பகுதி மற்ற உரைப்பகுதிகளை விட சுருங்கிய அளவில் அமைந்திருந்தாலும் இந்த பாடலை அனுபவ ரீதியாகத்தான் நீங்கள் உணர வேண்டும் என்பதாக ஒரு அடிப்படையை வைக்கிறார். ஏனென்றால் ஞானம் இல்லாமல் உங்களுக்கு விடுதலை இல்லை என்று சொல்லுகின்ற அந்த வாக்கியத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுவாமிகள் இதை அமைக்கிறார். அதாவது நம்ம முக்தி பற்றி பேசிய எல்லா கொள்கைகளும் ஞானம்தான் முக்திக்கு உரிய விஷயம் என்று சொல்லின. அதாவது சங்கரரை சொன்னாலும் சரி, எந்த தத்துவங்களை சொன்னாலும் ஞானம்தான் முக்தியில்
இறுதியாக நாம் பெறுவது என்பதாக ஒரு விளக்கத்தை அமைத்தார்கள். ஆனால் ஞானம் என்பதனுடைய எல்லை எதுவரை, இதுதான் பாம்பன் சுவாமிகள் இந்த இடத்திலே விளக்குகிற இடம். பாம்பன் சுவாமிகள் கடவுளை பற்றி சொல்லுகிற காலத்தில் கூட அறிவுக்கு அறிவு என்பதாக கடவுளை சொல்லுகிறார். அதுதான் இறைவனுடைய தத்ஸ்வரூபம் என்பதாக சொல்லுகிறார். அதை சொல்ல வருகிற காலத்தில் எல்லா அறிஞர்களும் கடவுள் பேரறிவானவன் என்பதை விளக்குவதிலேயே அதாவது தங்களுடைய காரியத்தை அமைக்கிறார்கள். அதாவது கடவுள் பேரறிவானவன் அப்படின்னு சொல்றது அவர்களுக்கு மட்டுமில்லை, சித்தி என்பதாக கடவுளை பற்றிய ஒரு சச்சிதானந்தம் என்பதிலே சித்தி என்று கடவுளை பற்றி சொல்லுகிற அந்த சொல் கூட அதன் அடிப்படையிலானது என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப அதுல வரும்போது பேரறிவு உடைமை, இதுதான் கடவுளுக்கு சொல்லுகிற விஷயம். இந்த பேரறிவுனா என்ன அப்படிங்கிறப்பதான் பாம்பன் சுவாமி அதற்கு ஒரு அடிப்படையை சொல்லுகிறார். நீங்க பேரறிவுனா ஒன்றும் இல்லை, சொல்றதுக்கு அது பிரம்மாண்டமா இருக்கும். பெரிய அறிவுடையவன் அல்லது பேரறிவினன் அல்லது நீங்க இதெல்லாம் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமா தெரியும். ஆனா அது எதுன்னு கேட்டா நமக்கு கொஞ்சம் விளங்காம போயிடும். அதுக்குதான் வள்ளல் பெருமானும் பாம்பன் சுவாமிகளும் சொல்லுகின்ற ஒரு இடம், கடவுளை பற்றி முடிவாக சொல்லுகிற இடம், அது கொஞ்சம் முக்கியமானது. வள்ளல் பெருமான் கடவுளை பற்றி நேராக சொல்லும் பொழுது அது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று சொல்லிவிடுவார். பாம்பனார் சொல்லும் பொழுது கடவுள் என்பவன் அன்பும் ஞானமும் இணைந்த அனுபவமாக வருபவன். இதுதான் தகராலய ரகசியம். தகராலய ரகசியத்துல நாருடை மனுஷனுக்கு சீருடை ஆரியன் சொன்னது என்பதாக அந்த முன்னுரை நீங்க ஞாபகத்தை கொண்டு வந்தீங்கன்னா தெரியும். அறிவை கொண்டிருக்கின்றவன் அதே சமயத்தில் அன்பால் செயல்படுபவன். இதுதான் தகராலய ரகசியத்துக்குள்ளேயும் பாம்பன் சுவாமிகள் சொல்லுவது. இதுல கடவுளை பற்றிய இலக்கணம் அப்படின்னு தெளிவா அறிவு மட்டும் நாம சொல்லிடலாமா? ஆனா அறிவை பற்றி சொல்லாம எந்த தத்துவவாதியும் தன்னை விட்டு வைக்கிறது இல்லை. அதாவது தத்துவ கொள்கையில எல்லாருக்கும் அறிவு என்பது தொடர்ந்து தேடப்படக்கூடிய ஒன்றாக இருப்பதனாலேயும் அது ஒரு முழுமையான விஷயத்தை கடவுளுக்கு சொல்றதுனாலையும் அதுதான் கடவுள் ஞானமயமானவன். இன்னும் சங்கராச்சாரியார் கொஞ்சம் அதிகமா போய் இது என்று சொல்ல முடியாத ஒரு ஞானம், அது கேவல ஞானம் அப்படின்னு அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். கேவல ஞானம் அப்படின்னு கடவுளுக்கு விளக்கம் கொடுக்குறார். ஏன் எல்லாரும் கடவுளை ஞானி ஞானின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க? அவரை சச்சிதானந்தன் 3 சொல்றாங்க, நீங்க ஏன் வெறும் ஞானத்தோட மட்டும் சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துதான். கடவுளின் குணம் கருணை என்று திட்டவட்டமாக வள்ளல் பெருமான் முன்மொழிகிறார். இப்ப பாம்பனாருக்கு என்ன கொள்கை அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது கடவுளை பற்றிய இலக்கணம் அப்படின்னு சொன்னாலும் பாம்பன் சாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா தேஜோ மண்டல சபை அப்படின்னு சபைக்கு பேர் கொடுப்பார். அவரே கடவுள் பற்றிய விஷயம்னு வரும்பொழுது இந்த மகாதேஜோ மண்டல சபையின் பெயர் கொடுத்த பாம்பனார் கடவுள் என்பதாகிய ஒரு அனுபவம் வரும்பொழுது அன்பு என்ற ஒன்றினுடைய வெளியாகத்தான் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும்.
தகராலய ரகசியத்தில் நம்ம தொடர்ந்து இதை நான் முதல்ல இருந்து நீங்க கேட்டவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். மறுபடியும் பின்னாடி பேசும்போதும் அன்பு இருக்கிற மனுஷனே கேட்டுக்க அப்படின்னு தான் இந்த பஞ்சமா பாதகம் தீக்கிறதெல்லாம் சொல்லுவார். அதே பாம்பன் சுவாமிகள் அறிவுக்கு அறிவுன்னு ஏன் சொல்ல வந்தார்? அதான் அதுல இருக்கிற பேரறிவு தான் கடவுளுடைய குணம் அப்படின்னு சொல்றதுக்காக அது சொன்னாரா அப்படின்னு கேட்கறது தான் அந்த கேள்விக்கு இடம். என்ன இடம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாமெல்லாம் அறிவாளிகள், மனிதன் அல்லது ஆன்மா, இவர்கள் எல்லாம் அறிவு உடையவர்கள். இதுல ஒன்றும் உங்களுக்கு சந்தேகம் இல்லை. இதை வச்சு அறிவு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இதுலயும் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பேரறிவுங்கிறத நாம எப்படி சொல்லலாம்? அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் இந்த விஷயம்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் தத்துவமா படிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியும். இந்த நம்ம இங்க உட்காந்துட்டு பாக்குறோம்ல, எதிரில் இருக்கிறது தெரியும், நம்ம அனுபவிச்சதெல்லாம் தெரியும். உட்கார்ந்த இடத்துல இருந்தே இதே சமயத்துல வேற எங்கேயோ ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுங்களேன், அது என் கண்ணுக்கு தெரிஞ்சா அதுக்கு பேரு மானத காட்சின்னு பேரு. மானத காட்சி, மனதினால் பார்ப்பது அப்படின்னு அதுக்கு விளக்கம் எழுதினாங்க. காட்சியிலேயே அது ஒரு வகை, இதை யோகிகள் தான் பார்ப்பார்கள் அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, எல்லாம் தெரியும். இந்த மானத காட்சிங்கிறது எப்படி வந்தது, எப்படி அது நமக்கு கிடைக்கும்? இப்ப நீங்க இங்க உட்கார்ந்த இடத்துலயே இப்ப திருநெல்வேலியில நடக்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்றது கேட்கறதுலாம் நல்லா இருக்கும், தெரியுதுன்னு சொல்றதும் நல்லா இருக்கும், கேட்கறதும் நல்லா இருக்கும், அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை. ஆனா அது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த விஷயம் எந்த மாதிரி சார் நடக்கும் அப்படின்னு கேட்டா உடனடியா என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், கடவுள் மூலமாக நாம இணைஞ்சி பார்த்தா தெரியும் அப்படிங்கிறது மானத காட்சிக்கு உள்ள ஒரு நேரடியா அந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் எல்லா இடத்திலும் நிறைந்திருந்தாலும் அதை பார்க்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தினுடைய தொடர்பு எனக்கு உதவும்? இதுதான் அடுத்த கேள்வி. இப்ப கடவுள் எனக்குள்ளேயும் இருக்கிறார், உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார், மரத்திலேயும் இருக்கிறார், கல்லிலேயும் இருக்கிறார், மண்ணிலேயும் இருக்கிறார். சொல்றதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுதான் தத்துவமும் சொல்ற விஷயம். ஆனால் கடவுள் எல்லா பொருள்களிலேயும் இருக்கிறார். கடவுள் இங்க உட்கார்ந்து இருக்கிற பெட்ஷீட்ல இருந்து, இங்க இருக்கிற கூரையிலிருந்து, கல்லிலிருந்து, மண்ணிலிருந்து எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறார். கடவுளுக்கு அறிவு உண்டு, ஆனால் இந்த கல்லுக்கு அறிவு இல்லை. நாம படிக்கிறோம் பாடம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா? இந்த கல்லுல இருக்கிற கடவுளுக்கு என்ன இல்லைன்னா அறிவு இல்லை. சரி, கடவுளுக்கு அறிவு இல்லையா அல்லது கல்லுல இருக்கிற கடவுளுக்கு அறிவு இல்லையான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? இது இந்த தகராலய ரகசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடம் இன்னைக்கு இது நான் சொல்றது. கடவுள் எல்லா பொருள்களிலும் இருக்கிறார், அவர் இல்லாத இடமில்லை. இந்த வாக்கியம் நீங்க கேட்டது, பழக்கப்பட்டது, தத்துவவாதிங்க சொல்றதுதான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவருக்கு தெரியாம எதுவும் இல்லை. கோயில்ல நின்று கும்பிட்டாதான் அவர் சொல்லுவார்னு இல்லை, வீட்டுல இருந்து கும்பிட்டாலும் சொல்லுவார்னு பழக்கத்துல இருக்கிறவங்க சொல்றோம். நான் நினைச்சாலும் அவருக்கு தெரியும். ராமன் சாமி இங்க இருந்துதான் இல்லை, எனக்கு வீட்லயும் செய்யறாருன்னு சில பேர் சொல்றாங்கல்ல, சில பேர் பாக்குறேன்ல, இந்த மாதிரி நிறைய. இது எப்படி வருது? எல்லாருக்கும் அவங்க வீட்டுக்கு வர மாட்டாரா? எல்லா இடத்துலயும் இருக்கலாம், ஆனா எல்லா இடத்துக்கும் அவர் வருவாரா வர மாட்டாரான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்?
இல்லைங்க அவரோட பழகுன அடியார் வீட்டுக்கு வருவாருங்க, அப்படி இல்லைன்னா அவருக்கு எந்த அடியார் பிடிக்குதோ அந்த இடத்துக்கு வருவாருங்க. இதான் ரெண்டு விஷயம்தான் அதுல பதில். அதே மாதிரிதான் கடவுளும் எல்லா பொருள்களிலும் இருந்தாலும் எந்த பொருளில் கடவுள் இருக்கிறார் என்று பழகுகிறோமோ அந்த பொருளில் கடவுளை அனுபவிக்கலாம். அதுதான் சாஸ்திரம்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லும் இடம் அன்று சொல்ல புகும் இடம், எல்லை சிவனுக்கு என்று உந்தி பெற என்றால் நாம் என் செய்கோம் என்று உந்தி பெற. திரு உந்தியார்னு ஒரு சாஸ்திரம், மெய்கண்ட சாஸ்திரத்துல ஒண்ணு. அதுதான் இந்த பாட்டை சொல்லு. கடவுளுக்கு எல்லை எது என்று கேட்டால் நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இதுதான் கடவுள் என்று சொன்னால் அதை அவர் எல்லையாக கொண்டு வருவார். இதுதான் அதுக்கு இடம். அந்த சாஸ்திரம் கடவுளுக்கு சொல்லுகிற அல்லது கடவுளை அனுபவிப்பதற்கு உலக பொருள்களில் எப்படி அனுபவிக்கலாம் என்பதற்கு சொல்லுகிற இடம் இதுதான். அடுத்ததா கொஞ்சம் அதை தெளிவா சொல்லணும். அதுல கொஞ்சம் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பொருள்லையும் கடவுள் இருக்கிறாருங்கிறீங்க, கடவுளே எல்லா பொருளா இருக்கிறாரா, கடவுள் எல்லா பொருள்லையும் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கடவுளே எல்லா பொருளாவும் இருக்கிறாரா, எல்லா பொருள்லையும் இருக்கிறாரா அப்படி இந்த எழுத்து மாத்துறதுலயே பிரச்சனை இருக்கும். அதுல என்ன கேள்வி, இதெல்லாம் எழுதும் போதுதான் இந்த பிரச்சனை தெரியும். தத்துவமா அல்லது நான் எந்த தத்துவத்துல நிக்கிறேன் அப்படிங்கிற தெளிவு இருந்தாதான் இதை எழுதும் போது எப்படி எழுதலாம் அல்லது அதுக்கு சொன்ன என்ன மாதிரி அதை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இதுல பழகனாதான் தெரியும். கடவுள் இல்லாமல் எந்த பொருளும் இல்லை, ஆனா கடவுளே எல்லா பொருளும் இல்லை. இதை எப்படி ஏத்துக்கிறது? கடவுள் இல்லாமல் எந்த பொருளும் இல்லை, ஆனால் கடவுளே எல்லா பொருளும் இல்லை. இதை ஏத்துக்கினீங்கன்னா தான் சைவ சித்தாந்தம். கடவுளே எல்லா பொருளாகவும் இருக்கிறார்னு சொன்னீங்கன்னா சங்கரருடைய அத்வைதம். கடவுள் எல்லா பொருள்களிலும் இருக்கிறார், ஆனால் எந்த பொருளும் கடவுள் இல்லை. இதனால என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பொருள்கள் எல்லாம் உண்மை, அது கடவுள் இருக்கிறார் என்பதும் உண்மை, ஆனால் கடவுளே பொருளாக இருக்கிறார் என்பது இல்லை. இந்த மாதிரி புரிஞ்சுக்கினீங்களா? இது வரைக்கும் இப்படி புரிஞ்சினாதான் தகராலை ரகசியத்தை ஏன் சொல்றோன்னு தெரியும். அடுத்து சொல்றேன் பாருங்க. சின்ன சின்னதா சொல்லி பிடிச்சிட்டேன்னா, இந்த தகராலை ரகசியங்கிற பேர்ல புதுசா என்னதான் சொல்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இவ்வளவு நாள் நானும் தகராலை ரகசியம் சொல்லி புரிய வச்சிருப்பேன். ஆனா அது நேரா அதுல இன்னும் என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கறத அப்புறம் அடுத்தடுத்து நம்ம உட்காரும் போது நமக்கு அதை புரிய வைக்கிறாங்க. அதான் அதுல இருக்கிற விஷயம். அதுல இப்ப சொன்னதுல நீங்க தொடர்ந்து வரணும். முதல்ல எல்லா பொருள்களும் உண்மை. எல்லா பொருள்களும் உண்மைனா என்ன அர்த்தம்? மண்ணு, மரம், செடி, கொடி, மனுஷன் எல்லாமே உண்மைதான். மண்ணையும் பார்க்கிறோம், மரத்தையும் பார்க்கிறோம், கல்லையும் பார்க்கிறோம், எல்லாம் இருக்குது, நானும் இருக்கிறேன். மரமும் அழிந்து போகிறது, மனிதர்களும் அழிந்து போகிறார்கள். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மண்ணு, மரம் இதெல்லாம் காணாம போய் கடல்ல வந்து முழுகலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடக்கலாம். அப்ப இருக்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிற பேச்சு வந்தப்பதான் நிலையாமை அப்படின்னு ஒண்ணு பேசினாங்க. இந்த உலகம் பொய்யானது, நிலையா இருக்கிறது இல்ல. இந்த உலகத்துல நீ எதை வாரிம்போ போற, நீ நல்லது பண்ணு, இல்ல இவன் அச்சின் சாவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த, பகவத்கீதையை சொல்றேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த போதனையா பண்ணுவாங்க. என்ன போதனை பண்ணுவாங்க? நிலையாமை பேசுகிறவன் ஏதாவது ஒரு லாபத்திற்காக பேசுவான். இப்படிதான் நிலையாமைய ஒரே மாதிரி இன்னொரு குரூப் பேசிச்சு. வைணம், அதாவது சமணமும் பௌத்தமும் நிலையாமையை இப்படிதான் பேசிச்சு. என்ன பேசிச்சு? இது இல்லாம போயிடும், நீ என்ன பண்ண போற, இதுதான் விஷயம். ஆனா இது இல்லாம போகுது அப்படின்னு சொன்னா அது சுத்தமா இல்லாம போயிடாது.
வேற ஒரு விஷயமா வரும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் சைவ சித்தாந்தம். இன்னைக்கு நான் செத்து போயிட்டாலும் என் வினை அடுத்த பிறப்பை எனக்கு கொடுக்கும். என் உடம்பு இன்னைக்கு இல்லாம போயிட்டாலும் அது எதுல இருந்து வந்ததோ அதுல சேர்ந்துரும். அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு இல்லாம போகுதுன்னு இல்லப்பா, அது அடுத்ததா எதுவாகணுமோ அதுவாகும். அப்ப வினைனால எனக்கு பிறப்பு வரும். சரி, வினையே பிறப்பு கொடுக்குமான்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? இப்ப நான் செஞ்ச புண்ணிய பாவம் தான் வினை, அதுவே எனக்கு பிறப்பு கொடுக்குமா? இந்த இடங்கள்லாம் நீங்க தெளிவா இருந்தாதான் உண்மையிலேயே சைவ சித்தாந்தத்தை தெளிவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வினையே எனக்கு பிறப்ப கொடுக்குமா அப்படின்னு கேட்டா, வினை என்ன கடவுளா? வினைனா என்ன? வினைனா என்ன சார்? உடனே நாம செஞ்ச, ஏன் நீங்க செஞ்சது எதுவும் புண்ணியம் கிடையாது, பாவம் புண்ணியம் இது மட்டும்தான். நான் செஞ்சது எல்லாமே செயல். அது நல்லது என்றோ கெட்டது என்றோ சொல்லப்படுகிறது. அதன நாம செய்த செயல் சரி தவறு என்று வகைப்படுத்தப்படுகிறது. அப்ப சரி தவறு என்று வகைப்படுத்துறது யார்? இப்ப நீங்க செய்யறது சரி இல்ல தப்புன்னு சொல்றது யார்? என்ன செஞ்சா சரின்னு சொல்லலாம் இப்படின்னு சொல்ல தெரிஞ்சாதான் நீங்க கொள்கை உடையவர்கள்னு பேரு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பேரு. என்ன செஞ்சா சரி என்ன செஞ்சா தப்புன்னு யார் சொல்றது? திருக்குறள் சொல்லு சார், அதுபடி சொல்லலாமா? ஔவையார் சொல்றாங்க சார், இல்ல சாணக்கியன் சொல்றான் சார், இல்ல விதுர நீதி சொல்லுது சார், இல்ல பீஷ்மன் சொல்றாரு சார், இது மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க சார் சொல்லுவீங்களா? எதை வச்சு நல்லது கெட்டது முடிவெடுப்பீங்க? இப்ப இங்கேயே இருக்கிறோம், இங்கே ஆளுக்கு ஒண்ணு பண்றோம், எது சரின்னு யார் சொல்றது? நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது ரைட்டுன்னு யார் சொல்றது? அவனுக்கு அவன் செஞ்சது ரைட்டு தானே. அப்ப அடுத்தது சரி தப்புன்னு யார் சொல்றது? அது கூட வழி இல்லையா? யார் சொல்றதுன்னு? சரி தப்பு என்பதை நீங்க நல்வினை தீவினைன்னு சொல்றீங்க. நல்வினை தீவினை என்று சொல்றது வினையும் சொல்லாது, நானும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் செஞ்சது சரின்னு தானே சொல்லுவேன். யாராவது தான் செஞ்சத எப்போது யாராவது ஒத்துக்கலாம். அதுக்காக எல்லாரும் பெரும்பான்மையா நான் செஞ்சது சரின்னு யாரும் சொல்றது இல்லைல்ல, இது தப்புன்னு யாரும் சொல்றது இல்லைல்ல. அப்ப எப்படி நீங்க சரி தப்புன்னு யார் சொல்லுவா? இன்னொரு ஆள் தான் சொல்லணும். அது திருவள்ளுவராக இருக்கலாம், பாம்பனாராக இருக்கலாம், வள்ளலாராக இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி யாரு? அவருக்கு தான் நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம், கடவுள்னு பேர் கொடுக்குறோம். சரிதானே? இந்த வினையை நாம் செய்த செயலை சரி என்றோ தவறு என்றோ முடிவு செய்து சொல்லுகிறவன் அறிவாளியாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் விஷயம். நாம செஞ்ச செயலுக்கும் அறிவு கிடையாது. நாம எல்லாத்துக்கும் ஆசைப்படுறதுனால நாம செஞ்சதும் சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு நாம சொல்ல மாட்டோம். அதனால நாமளும் அறிவாளி கிடையாது. ஏன்னா நாம செஞ்சதை சரின்னு தானே சொன்னோம். இல்லைன்னா பாம்பன் சாமி மேல பழிய போடுவோம், அவ்வளவுதானே. அவர் சொன்னாருன்னு சொல்லுவோம், அவ்வளவுதானே சொல்லுவோம். இல்லை நாங்க யாராவது நீங்க சொன்னாரு நான் சொன்னாருன்னு சொல்லுவோம், அதானே சொல்லுவோம். இல்லை எங்க அப்பா சொன்னா எங்க ஆத்தா சொன்னா இதெல்லாம் ஒண்ணு அப்படிதானே சொல்லுவோம். அப்ப நான் செய்ததை சரி என்றோ தவறு என்றோ நானே சொல்ல மாட்டேன். நான் செய்த ஒன்று அது சொல்லுமா என்று கேட்டால் அதுவும் சொல்லாது. அப்போ இந்த ரெண்டையும் தாண்டி வேற ஒரு ஆள் சொல்லணும். அதான அதுக்கு அர்த்தம். வினையை சொல்றது தானே இப்ப விஷயம். சரி, நான் இந்த உலகத்துல பொருள்லாம் இல்ல நிலையாமைன்னு சொல்லாதீங்க, அது இன்னொரு வடிவமா வருது, அது வினையால வருது, அப்ப இன்னொன்னு ஒன்னா மாறுதுன்னு சொன்னீங்கல்ல, அதை வச்சுதானே இப்ப பேசின்னு வரோம். அந்த இன்னொன்னு ஒன்னா மாறுறது வினையால மாறுது, ஆனா வினையே உடம்பாவல.
வினைக்காக உடம்பு வருது. யாரு எதுல இருந்து கொடுக்குறாங்க? அதுக்கு தான் என்ன வச்சுக்கிறோம், மூலப்பொருள் என்னன்னு கொடுத்துக்கிறோம். அதுக்கு பேரு மாயை. ஒண்ணும் இல்ல, சைவ சித்தாந்தத்தை உங்க அனுபவமா திருப்பி திருப்பி நான் புரட்டி எடுக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. அனுபவமா நீங்க முடிவு பண்ற மாதிரி. ஏன்னா நேரா இதை படிச்சுட்டு வாங்கன்னு நான் நோட்டு கொடுக்கல. இதை படிச்சுட்டு நீங்க கிளாஸ்க்கு வந்து உட்காரணும்னு கொடுத்துருந்தா உங்களுக்கு நான் நேரா சொல்றது புரியும். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, நிலவரம் இதான். உலகத்துல இந்த பொருள்கள் எல்லாமே கடவுள் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறதுல தான் தொடங்கி இருக்கிறேன். இப்ப நான் அதுல தொடங்கி என்ன பண்ணேன், கடவுள் தான் எல்லா பொருள்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா இல்ல, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்னா என்ன தப்பு? கடவுள் தான் எல்லா பொருளாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன தப்பு? என்ன சொல்லுவீங்க அதுக்கு? சங்கரர் தானே சொல்றார், ஆதி சங்கரர் என்ன சொல்றாரு, கடவுள் அவர் மட்டும்தான் இருக்கிறார், இந்த உலகம் கடவுளின் பிரதிபிம்பம், இது உண்மையானது இல்லை, பார்ப்பதனால் இருக்கிறது, அங்கே போனால் இது தெரியாது, இங்கே இருக்கிற வரைக்கும் அது தெரியாது. இதுதான் சங்கரர். புரியுதாது? இந்த உலக பொருள்கள் எல்லாம் கடவுள் தான். இப்ப கூட அதை சொல்லிதான் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க டிவி பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கடவுளின் அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரோட சாயல்ல பேசுறாங்க? உங்களுக்கு புரியுதா? நியூஸ் பேப்பர் படிச்சா பாம்பனாரே புரியாது, அப்புறம் எங்க பேப்பர்ல பற்றி படிச்சா புரியாது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தத்துல பேசுறாங்க அப்படின்னு நீங்க விவரம் இருந்தா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. அதுக்கு என்ன அர்த்தத்துல பேசுறாங்கன்னா, சங்கரர் கொள்கையிலேயே நாட்டை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. கடவுள் அம்சம் நம்மள எப்படி சொல்லலாம்? டே, கடவுள் இல்லாம நீ வாழலடா, தப்பு பண்ணாதரான்றதுக்கு தான் நாம அதை சொல்லுவோம். அவன் எதுக்கு சொல்றான்னா, நீ எல்லாம் கடவுள் அம்சம் உங்களை ஏமாத்தத்துக்கு சொல்றான். ரெண்டும் ஒண்ணுதான். கடவுளின் அம்சம் நாமன்னு சொன்னா நாம சொல்றது எதுக்கு? தப்பு பண்ணாதீங்கன்றதுக்கு. அவங்க சொல்றது நம்மளை ஏமாத்துறது. இந்த ரெண்டுத்துக்குமான இடைவெளி தான் சைவ சித்தாந்தமும் சங்கர தத்துவம். புரியுதாது? கடவுளின் அம்சம் நாமன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் என்னுள்ளே இருக்கிறார், நான் எந்த தவறு செய்தாலும் அவருக்கு தெரிந்துவிடும், நான் எப்படி செய்தாலும் அவருக்கு தெரியாமல் செய்ய முடியாது, ஆதலினாலே கடவுளின் அம்சமாக நான் இருக்கிறேன். இது சொன்னா சைவ சித்தாந்தம். இல்லை இல்லை, கடவுளினுடைய பிரதிபிம்பம் தான் நான் கடவுளை நோக்கி போகணும், இதெல்லாம் மாயை, இதுல இருந்து விடுபட்டா நான் கடவுள் ஆயிடும் சொன்னீங்கன்னா சங்கரம். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இந்த இடம் தான். பேச்சு எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பேச்சு எல்லாம் ஒரே கடவுள் எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்கிறார் அப்படின்றதுக்கு அர்த்தம் எழுதும்போது தான் எதுன்னு தெரியும். அதனாலதான் சிவஞான போதத்துக்கு இதுவாகவும் உரை வந்தது, அதுவாகவும் உரை வந்தது. கடவுள் எல்லாமாக இருக்கிறார்னா சைவ சித்தாந்தி எப்படி புரிஞ்சுக்குவான்? கடவுள் எல்லாமாகவும் இருக்கிறார் என்பதை சைவ சித்தாந்தி புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கடவுள் இல்லாமல் எந்த பொருளும் இல்லை, ஆதலினாலே கடவுள் எல்லாமாக இருக்கிறார் அப்படின்னு சைவ சித்தாந்தம். ஆனா கடவுளே இந்த பொருளாக இப்படி காட்சி அளிக்கிறார், அது அவருடைய கீழான நிலை அப்படின்னு சொன்னா சங்கரர் தத்துவம். இப்ப கடவுள் எல்லாமாக இருக்கிறாருங்கிறத இன்னும் கூடுதலா எப்படி விளக்குறது? எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் தன்மையில் அதை தான் முன்னே இருந்து நடத்தாமல் அதிலே அதுவாக இருந்து நடக்கிறார். இவன் நிறுத்தி நிதானமா சொன்னல, அதுல என்ன புரிஞ்சுது? இப்ப கடவுள் இந்த புஸ்தகமா இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். இந்த புஸ்தகம் பேசினா, நான் பேசுறதுக்கு பேர இந்த புஸ்தகம் பேசினா நான் பேசணும். அப்படி பேசினா கடவுள் பேசுறாருன்னு அர்த்தம். புஸ்தகம் பேசாது, அத கடவுள் செய்ய மாட்டார். என்னைக்கும் அதுல அவர் புஸ்தகமா தான் இருப்பார்.
இப்ப என் உடம்புல கடவுள் இருக்கிறார், அதுல இருந்துகிட்டு அவர் எனக்கு அவரா சொல்லிக் கொடுக்க மாட்டார். இப்ப மனசுல கடவுள் இருக்கிறார், மனசுக்கு என்ன கிடையாது, அறிவு கிடையாது. நான் இன்னைக்கு ரொம்ப குழப்பற மாதிரிலாம் போகல, ரொம்ப எளிமையா தான் சொல்றேன், நீங்க குழப்பம் அடையக்கூடாது. மனம்னா என்ன? கண்ணு இருக்குல்ல, கண்ணு மாதிரி மனம் ஒரு கருவி. இப்ப நீங்க பாக்குறீங்க, அவங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, சொற்பொழிவு மறந்து போச்சு, இப்ப என்ன தோணும்? உங்க கண்ணு இழுத்தும் போச்சா, நீங்க போனீங்களா, கடவுள் இழுத்தும் போனாரா? சொல்லுங்க. இதெல்லாம் தெளிவா கோடு போட்டாதான் சைவ சித்தாந்தத்துல எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கடவுள் இயக்காமல் இயங்கவில்லை, ஆனால் கடவுள் இயங்கி நான் இயங்கவில்லை. கடவுள் இயங்குவதனால் இயங்குகிறேன், ஆனால் கடவுள் அவர் முன்ன நின்னுகிட்டு என்ன தள்ளி விடல, நான் இருக்கிற எதுலையும் விலகாம இருக்கிறார். சொல்ல முடியுமா அப்படி உங்களால? என்ன புரிஞ்சுது? இதுல ஒரு விஷயத்தை பாக்குறீங்க, பார்க்கிறதுக்கு கடவுள்ங்கிறவர் அந்த வேலையை செய்யறதுக்கு கூட இருப்பார். இத பாரு அதை பாருன்னு அவர் சொல்ல மாட்டார். அவர் இல்லாம செயல் இல்ல, அவரே அந்த செயலுக்கு காரணம் இல்லை. எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப நுட்பமா இது கத்தி வைக்கணும். கடவுள் கடவுள் நான் பார்ப்பதற்கு காரணமாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு எழுத்து எழுதுறேன். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நாங்க பார்க்கறதுக்கும் அவர் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? எல்லாம் அவன் செயல் சொல்றாங்கல்ல, இதுல அதெல்லாம் இருக்குதா? இல்ல நீங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிறீங்கல்ல சார், எல்லாம் அவன் செயல், எல்லாம் எம்பெருமான், எல்லாம் எம்பெருமான் கொம்பெருமான்ங்கிறீங்கல்ல, அப்ப அதெல்லாம் எப்படி எப்படி வகைப்படுத்துறது? அதுக்குள்ள அது இருக்குது, எப்படி சொல்லுவீங்க? அதாவது நம்ம ஊரை ஏமாற்றக்கூடாது. தத்துவம் பேசுறதாவோ, சாமி பாட்டை படிக்கிறதாவோ, திருமுறை படிக்கிறதாவோ, கோவிந்தா கோவிந்தா கும்பிடக்கூடாது. தெளிவா உள்ள வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆணித்தரமா ஓஹோ கடவுள் அனுபவத்துக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சாதான். நீங்க என்ன செயல் செய்தாலும் அதை தெரிய வைக்காம கடவுள் உங்களை ஈடேற்ற மாட்டான். அது எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, எத்தனை லட்சக்கணக்கா உருத்ராட்சம் உருட்டினாலும் சரி, என்ன பண்ண மாட்டான். விடுதலை எல்லாம் கிடையாது. அல்லது தத்துவ பாடத்தையே 80, 40, 50 வருஷம் சொன்னாலும் உட்படுத்த மாட்டான், புலம்ப விட்டுவான் கடைசியா. இது 2 பேர் விஷயமும் எனக்கு தெரியும். எத்தனை ஆயிரக்கணக்கான மந்திரம் சொன்னாலும் விடுதலை இல்லை. எத்தனை 1000 தத்துவம் பேசினாலும் விடுதலை இல்லை. என்ன இவ்வளவு தைரியமா சொல்றீங்கன்னா, எங்க அம்மா அவ்வையார் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நீ வேதம் படிச்சாலும் விமோசனம் இல்லை, திருமுறை படிச்சாலும் விமோசனம் இல்லை, ஆனா விமோசனம் முஞ்ச வரைக்கும் நடக்கிறத திரும்பி பாரு தெரியும் அப்படிம்பாங்க. நடக்கிறத திரும்பி பாரு எல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க. அந்த பாட்டு நான் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப சொல்றேன். என்ன விஷயம் அப்படின்னா, இது ஏன் இவ்வளவு தெளிவா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஏதோ மக்களுக்காக கடவுளை பத்தி பேசுற தொடக்க நிலையில பேசல, இத சகராலய ரகசியங்கிற ஒரு பெரிய ஞானத்தை வச்சுட்டு பேசுறேன். அப்ப இவ்வளோ விஷயமும் அதுக்குள்ள தெளிவாகும். இப்ப என்ன சொன்னேன்? கடவுள் தகராலய ரகசியத்துல அனுபவம் ஆவாருங்கிறத நீங்க எப்படி ஏத்துக்க முடியும்? எப்படி உங்களால அதை நம்ப முடியும்? அதுக்குள்ள உண்மைன்னு எப்படி தெரியும்? எல்லாம் எம்பெருமான விஷயம் சொல்றதை எப்படி வரையறுக்க முடியும்? நீ ஏன் கஷ்டப்படுற, நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் ஏன் இப்ப இவ்வளோ 4 பாடம் கேட்டாலும் ஒரு சிலர் இப்படி கம்முன்னு கையை கட்டின்னு உட்காந்துருப்பாங்க, ஒரு சிலர் பேசுவாங்க, ஒரு சிலர் மைக்க பிடிப்பாங்க, ஒரு சிலர் அதை பண்ணுவாங்க, ஒரு சிலர் இதை பண்ணுவாங்க. அவங்களுக்கு தலை கிறுக்கு ஆடும். இது எப்படி முடிவு பண்றது? இதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி சொல்லுவீங்க? இதுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க. எல்லாம் அவர் பேரை தானே சார் வச்சுக்கிறீங்க. செயல் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துலலாம்
1000 தொண்டு, லட்சக்கணக்கான தொண்டு அல்லது வழிபாடு, இது ரெண்டும் நீங்க பண்ணுங்க. இதுல விடுதலை அடையறதுக்கு திருஞான சம்பந்தர் தொடங்கி பாம்பனார் வரைக்கும் நூல்கள் இருக்குது. யாராவது சொல்ல கேட்டு படிச்சு கேட்டு திருந்தலாம். ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் தரப்பட்டிருக்கிறது. அல்லது தமிழ் மொழி படித்தவர்களுக்கு இந்த வாய்ப்பு தாராளமாக இருக்கிறது. வேற எந்த மொழிக்காரனுக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது. எதுக்கு? நல்ல இங்க என்ன வந்தீங்க? செயல்பாட்டிலே கடவுளை நோக்கி 1000 சூத்து 100,000 சூத்து, எத்தனை வச்சி, எத்தனை கற்பூரம், எத்தனை முறை எல்லாத்தையும் கை கொண்டாலும் அத ஞானம் என்கிற பேர்ல புள்ளி வச்சு அத புரிஞ்சிக்காம விடுதலை என்பதை கண்டிப்பாக கடவுள் தரமாட்டார். அப்ப செயல்பாட்டில் இருக்கிறவனுக்கு நாம என்ன சொல்றோம்? இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேதம்லாம் இருக்குல்ல, எப்ப உபநிடதம்லாம் பேசினாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேள்வி செய்துட்டு மாலையில இந்த உபனிஷத் பேசுவாங்க. அந்த வேத உபநிடத வேள்வி செய்யற அந்த அமைப்புக்குள்ள போனீங்கன்னா தெரியும். ஏன்னா வேத வேள்வி செய்கிற அவர்களும் அந்த ஞானத்தை சாயங்காலம் அதை பேசி கேட்டுக்கல அப்படின்னா அவங்களுக்கும் தோஷம் வந்துடும். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் செஞ்சதை எப்படி ஏற்றுக்கிறேன் அல்லது புரிஞ்சுக்கிறேன், அதுக்குள்ள இருக்கிற விஷயம்தான் எது? அந்த புரிதல். அந்த புரிதலுக்குள்ள நாம வராம நம்மளை ஈடேற்ற முடியாது அப்படின்னு இருந்துடுமா அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் இந்த நூல்களை கொடுத்திருக்கிறோம். அந்த நூல்களை ஏன் கொடுக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில அவன் காதுல கேட்டு அதுல திருந்தணும். இதுதான் விஷயம். இதான விஷயம். நான் தான் அடிக்கடி சொல்லிக்கிறேன், பூ கொடுக்கிற ஒருவரா இருந்தாலும் முதல்ல பூவை கொடுக்க வச்சு உள்ள வச்சிருவான். அதுக்கப்புறம் பூவை எந்த அளவுக்கு சுத்தமா கொடுக்கணும்னு பார்ப்பான். அதுக்கப்புறம் எந்த பூவை கொடுக்க வைக்கணும்னு பார்ப்பான். அதுக்கப்புறம் பூ கொடுக்க முடியாத கஷ்டத்தை கொடுப்பான். அதுக்கப்புறம் அதுல எந்த அளவுக்கு நிக்கிறான்னு பார்ப்பான். இது எல்லாமே அந்த தொண்டுக்குள்ள ஞானம் கொடுக்கிறது. இது ஒரு கேட்டகரி. எந்த தொண்டிலேயும் நீ எந்த குணத்தை விளங்க வைக்கிற அப்படிங்கிறது ரெண்டாவது கேட்டகரி. முதல்ல தொண்டுல பார்த்து அந்த தொண்டு செய்யும் போதே வறுமை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் என் பண்புல குறைவில்லாம நடத்தணும். அப்ப அடுத்தது அதுல சேர்ந்துரும் பண்பு, நல்ல பண்புகள்லாம். அதே மாதிரிதான் நான் செயல்படுகிற செயல்ல எந்த அளவுக்கு இவன் நல்லவனா ஆனா அல்லது எது அவன் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நீங்க இந்த நூல்கள் செய்து வைத்த நூல்கள் யார் மூலமாகவாவது உதவல, உங்களுக்கு பயன்படலைன்னா கடவுள் என்ன பண்ணுவான்? இந்த பொறப்பை தொலைச்சி அடுத்த பொறப்புல நீதான் படிச்சு புரிஞ்சுக்கல, கேட்டு புரிஞ்சுக்கலைய, வேலை மட்டும் இல்ல பார்த்த. அதனால என்ன பண்ணுவான்னா அடுத்த பொறப்புல 2 ஆணி தான் கடவுள் ஒவ்வொரு பிறப்புக்கும் அடிக்கிற ஆணி. 2 ஆணியை நமக்கு அடிச்சிருவான், ஒரு ஆணி இல்ல. ஒரு ஆணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணாலும் அதுல இருந்து நீங்க வெளியே வராத மனநிலை ஒரு ஆணி பொறப்புல. இன்னொரு ஆணி இதுக்கு எதிர்ப்பா இருக்கிற பிரச்சனை உங்க சூழ்நிலை. உங்க பொண்டாட்டி, புள்ள, அப்பா, அம்மா இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் கொடுக்கும். தினம் பிள்ளைங்க அப்பனை அடிக்குது, இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு ஓடணும்னு அவனுக்கு தோணல. அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை அடிச்சான்னா, தினம் அடிச்சான்னா, எப்போ அடிக்குதுன்னு வச்சுங்களேன். ஔவையார் சொல்லுவாங்கல்ல, ஏருக்கு மாறா இருந்தா கூறாமல் சந்நியாசம் கொள்.
சொல்றாங்கல்ல நீதி. அப்ப தினம் அடி வாங்கின அப்ப ஏன் ஓட மாட்டேங்கிறான்? பிள்ளைங்க மேல பாசமா, அடிச்சாதான் பாசம் போயிடும், ஏன் போக மாட்டேங்கிறான்? அவன் மூளையில ஒரு ஆணி அடிச்சான், கடவுள் விட்டுட்டு ஓட முடியாத மனநிலையை கொடுத்துட்டான். இப்ப நமக்கு அடிக்கிறனாலே பரவாயில்ல, ஓட தயாரா இருக்கிறோம். ஆனா நமக்கு பாசமான பிள்ளைங்க வந்து நிற்கும். ஓடணும் நினைக்கிற மனநிலை உள்ளவனுக்கு பாசமான பிள்ளை. ஒரு புரிய வைக்கிறத சொல்லுங்க, ஒரு உதாரணம் தான். இது மாதிரி எல்லாருக்கும் அந்த சூழ்நிலைய கடவுள் வந்து அதை வளர்ச்சி தான் வேலி காட்டுறான். பிறப்பு என்னும் வேலி அதான். அப்போ என்ன அடிச்சாலும் ஓட முடியாத மனநிலை எனக்கு, ஆனா அடிக்கிற புள்ள சுத்தி. அப்ப கத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் அதுல என்ன இல்லை, அடுத்த கட்டம் இல்லை, சாவர வரைக்கும் இதான். அப்ப புரிஞ்சிக்கிற கட்டம் வந்தாதான் நான் அடுத்ததுக்கு மேல ஏறன்னு அர்த்தம். இதுதான் சார் இந்த புரிய வைக்கிறது கடவுள். இதுல நான் இப்படிதான் இருக்கணும்னு அடிச்ச ஆணி என் வினைப்படிதான். அதுக்கு எதிர்நிலையில என்னுடைய சூழல். இதுக்கு நடுவுல நான் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது எது தெரியுமா? போன பொறப்புல சொல்லி கொடுத்தும் கேட்காம போனதை இந்த பொறப்புல சொல்லி கொடுக்கறது தான் வேலை. இப்படி ஒரே வேலையாவே பொறப்பீங்களா? எப்ப விடுதலை அடையாது? அப்பதான் கடவுள் இதுக்குள்ள விடுதலையை எங்க வைக்கிறான். இப்ப நான் சொல்றது எல்லாமே என்ன, இந்த வினையை ஒழிக்கிற தெளிவான இடம். இது பாம்பன் சாமிக்கு தான் இந்த என்ன உண்டு, இதுக்கு சமர்ப்பணம் அவருக்கு தான். வேற யாரும் தெளிவா சைவ சித்தாந்தத்துக்குள்ள எந்த சாஸ்திரத்திலையும் இந்த அளவுக்கு தெளிவா யாரும் அதுக்குள்ள அமைக்கல. அதுல உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போற இடம் கொஞ்சம் முக்கியமானது வச்சுங்களேன். நான் சொல்ற வரலாறுலாம் கதை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவங்க ஒருத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கையில வாங்குறாங்க, அதை டிராமா போட்டு வாங்கி போயிடுறாங்க. அதை நாடகம் நடிச்சு கையோ எனக்கு பிரச்சனை வேணும் அப்படி இப்படின்னு 10 லட்சம் ரூபாய வாங்கிடுறாங்க. அந்த வாங்கினவங்க ஒரு அந்த பொண்ணு அது திருமணம் பண்ணிட்டு குழந்தையோட, அது என்னன்னா பிசினஸுக்காக இவங்க அதை ரொட்டேட் பண்றாங்க. இப்ப இந்த காசு திருப்பி கொடுக்கணும், அத காலம் தள்ளுறாங்க. இது சரியா தப்பா, இதுல என்ன பிரச்சனை இருக்குது? வாங்கி 2-3 வருஷம் மேல ஆயிடுச்சு, இல்ல 4 வருஷம் ஆகுது. இப்ப திடீர்னு அந்த பொண்ணோட ரொம்ப நாளா பழுதாகி இருந்த கிட்னி ஒன்ன வெட்டி எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டார். அந்த பொண்ணோட அக்காவுக்கு கல்யாணம் ஆகல, அக்காவுக்கு முன்னாடியே இது கல்யாணம் பண்ணி. இப்ப இதுல என்னதான் புரியுது உங்களுக்கு? இந்த மாதிரிதான் நிறைய குடும்பத்து கதை எனக்கு வந்ததுன்னா நான் வினையை புரிஞ்சுக்குவேன், அது பிரச்சனை இல்லை. இது இங்க இருக்கிற யாரும் இல்லை, அப்ப எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் நடக்குது. இப்ப நான் யோசனை பண்றேன், என்ன யோசனை பண்றேன் அப்படின்னா, அக்கா இப்ப கல்யாணம் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணியும் தங்கச்சிக்கு கிட்னி பிரச்சனை இருந்து அது குழந்தை பெற்றதுனால பெருசாகி இப்ப ஆபரேஷன் பண்ற அளவுக்கு அப்படியே நடக்குது. இத வினைன்னு சொல்றதா, ஏமாத்தினதுனால இப்படி நடக்குதுன்னு சொல்றதா, என்ன மாதிரி சொல்லுவீங்க? என்ன மாதிரி அதை புரிஞ்சுக்குவீங்க? இதுதான் இந்த மாதிரி தான் வாழ்க்கையில வினையை ஒழிக்கிற இடத்தை புரிஞ்சுக்கிறது. எப்படி புரிஞ்சுப்பீங்க? அப்பதான் இந்த இடம் தான் நான் கடவுள் வந்து வினைய லைவா கொடுக்கறான், அப்படியே நிகழ்த்துறான்னு சொல்றது. இந்த இடத்துல விடுதலையையும் வச்சிருக்கிறான். எப்படி விடுதலை வச்சுக்கிறான், எப்படி வினைய வச்சுக்கிறான் சொல்ல முடியுமா? நீ ஏமாத்துற மனநிலை இல்லாம அதை கொடுக்கணும்னு நினைச்சு இருந்தா இந்த கிட்னி எடுக்கிற வேலையே வந்திருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஏமாத்தினதுனால கிட்னி எடுக்கல, உன் வினைய இந்த நிகழ்ச்சிக்குள்ள கொண்டு வருவான்.
இங்க உன்னுடைய மனநிலைப்படியே போய்கிட்டு இருந்தா வினை வினையாவே நடந்துகிட்டு இருக்கும். அங்க உலக நீதியை நீ கையில எடுத்தனா வினை ஒழியுது. புரியுதா இடம்? ஏன் உலகத்துல நீதி நூல் வருது? வினையில நாம வெல்றதுக்கு அது உதவுதா இல்லையாங்கிற இடம் இதான். நமக்கு தெரிஞ்சு நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க. இந்த அதிகாரிகள் எல்லாம் கோயிலுக்கு வரும்போது சாமியை நல்லா கும்பிடுவாங்க. ஆனா அதிகாரி கிட்ட போய் நின்னா அத்தனை பேரையும் அவமானப்படுத்துவான். இவன்லாம் பாவத்தை அனுபவிப்பானா, இவன் வினையை ஒழிப்பானா? நான் வேணா எத்தனை அதிகாரி வேணாலும் பட்டியல் தரேன். நாம போகும்போது டேபிள்ல 1000 சாமி வச்சிருப்பான். ஊர்ல இருக்கிற சித்தர் படத்தெல்லாம் மாட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா வேலையை செய்யும் போது நமக்கு அந்த வேலையை முடிக்காம அவமானப்படுத்துவான். இவனுக்கு அந்த சாமி என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? நீங்க சாபம் கொடுக்கறதால வராது, உங்களை சாபம் கொடுக்க வைப்பான். இதான் லைவா பண்றது. நீங்க பாவியா அவன் பாவியா? இது உங்களுக்கு புதுசா வினையா பழைய வினையை கழிக்கிறீங்களா? அதுவும் புரியாது உங்களுக்கு. சரி, இப்ப வேற என்ன சொல்றேன் பாருங்க. புண்ணியத்துக்கு சொல்றேன். ஒரு நாள் போய்கிட்டே இருக்கிறோம். 11 ஆயிடுச்சு. தோசை அதுக்கு மேல நாங்க பாக்குற இடத்துல இல்ல. ஏதோ ஒரு வழியை திருப்பி விடுறாங்க. ஒரு முக்கியமான ஆளுக்கு தோசை வாங்கி கொடுக்கணும். தெரியாம எங்கேயோ திருப்பி போய் வண்டி நிக்குது. அங்க ஒரு ஹோட்டல் திறந்துருக்கு. அங்க போய் பார்த்தா அண்டா குண்டா எல்லாத்துலயும் சாம்பார் என்னவா இருக்கு, நிறைய இருக்குது. வியாபாரம் ஆகலையாம். நாம அதுக்காக எல்லாத்தையும் வாங்க போறோம். அது இல்ல, 2 தோசை ஒரு 3 தோசை 3 பேருக்கு அப்படி வச்சிங்களேன். அவர் மேல பார்த்தா வைகுண்டர் ஐயா படம் இருந்தது. சரி, நாங்க சாப்பிட்டு வந்துட்டோம். இது எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஆராய்ச்சி பண்ணேன். அவர் பாம்பன் சாமியை கும்பல, நாம பாம்பன் சாமி அடியாருக்கு வச்சிங்களேன். எங்கேயோ வைகுண்டர் ஐயா தான் குரு பூஜையும் போச்சு. உங்களுக்கு தெரியும், போன வாரம். அவன் நல்லவன். அவன் ஒரு குருவை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் செய்யற நல்ல எண்ணத்தினுடைய வேலையை விருத்தி பண்ணணும். எப்படி பண்ணுவான்? யார சாப்பிட வச்சா விருத்தி அடையுமோ அவங்களுக்கு அவங்க டைரக்ஷன் பண்ணுவாங்க. என்ன இல்ல, அது வேற ஒரு முக்கியமான ஆள். அதுக்காக சொல்றேன். இந்த கோரிக்கை எப்படி நிறைவேற்றும், எப்படி நடக்கும்? நீ நல்லவனா உன் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தீனா, யார் ஒருத்தருக்கு தேடி போய் செஞ்சா நல்லது நடக்கும் சாஸ்திரம் சொல்லுதோ அவன் உன்னை வந்து பார்த்து வாங்கி போற மாதிரி கடவுள் பண்ணுவான். இது தெரிஞ்சு செய்யற வேலை இல்ல. நீ எப்போதும் உன்னுடைய நல்ல தன்மையில் ஏங்கிக் கொண்டிருந்தால் இந்த ரூட்டு கனெக்ஷனை கடவுள் பண்ணிட்டு இருப்பான். நல்லதுக்கும் இதான சொன்னேன், கெட்டதுக்கும் அதே மாதிரி. இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த காரிய வினையிலிருந்து காரண வினையை ஒழிக்கிறதுனா என்னன்னு தெரியும். பாம்பன் சாமிங்கிற பேர்ல நானும் செய்யறேன், எல்லாம் செய்யறான். நான் செய்யற சொற்பொழிவு பண்றேன், பக்கத்துல ஒருத்தர் பாடுறார். எனக்கு பாவம் வருமா, அவருக்கு பாவம் வருமா? எப்படி முடிவு எடுக்கலாம்? எதுவுமே முடிவு எடுக்க மாட்டேங்க, எல்லாம் கல்லு புள்ளியார் தானே. எப்படி முடிவு எடுக்கலாம்னா, அங்கதான் நாம முதலில் இது யாரை யார் ஆதிக்கம் செய்வது அப்படின்னு ஒரு கணக்கெடும். சரி, இதுல ஆதிக்கம் ஏன் வருது, இதுல யார் தலைவர், என்ன மாதிரியான விஷயம், அப்பதானே வினைய கணக்கெடுக்க முடியும். என்னங்க, அப்பதான் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அதிகாரம் இல்லாதவன் கோயிலுக்கு யாருக்கிட்டையாவது போய் சொல்லி சாமியை கும்பிட்டா பலன் உண்டு. அதிகாரம் இருக்கிறவன் அதிகாரத்தை பயன்படுத்தி சாமி கும்பிட்டான்னா பாவம் தான் உண்டு. எழுதி வச்சுங்க.
எனக்கு யாரும் பவர் கிடையாது. நான் போய் சாமி எனக்கு அவர் தெரியும் இவரை தெரியும் சொல்லிட்டு சாமி கும்பிடலாம். சாமி ஒத்து வச்சா அது நடக்கும். ஆனா அதிகாரம் இருக்கிறவன் அதிகாரத்தோடயே வந்து சாமி கும்பிட்டான்னா சத்தியமா புண்ணியம் கிடையாது. அவன் எந்த அளவுக்கு அதிகாரத்தை விட்டுட்டு அசைஞ்சு வர்றானோ அப்ப முழு பலன் நல்கும் அப்படிங்கிறது அதான். அப்போ இதுதான் வினையை தீக்கிற முறை. இதை சொல்லிக் கொடுக்க மாட்டான். நீதான் காசு வாங்குறவன் காசு கொடுக்கிறவன் அவனுக்கு ஏத்த மாதிரி தானே இவன் சாங்கியம் சொல்லுவான். அப்ப நான் இன்னைக்கு 2 முறை சொன்னேன். என்ன சொன்னேன்? வினையையும் லைவா பண்றாங்கிறத நல்வினைக்கும் சொன்னேன், புண்ணியத்துக்கு சொன்னேன், பாவத்துக்கும் சொன்னேன். பாவத்துக்கு என்ன சொன்னேன்? இதுல அக்கா கல்யாணம் பண்ணிக்காம தங்கச்சி பண்ணாலும் அவளும் வாழ முடியல நிம்மதியா. அவளும் ஒருத்தியை ஏமாத்துறா. அவ ஏமாத்தினதோட இன்னொரு நோயும் வருது. இப்ப இதெல்லாம் இந்த பாவத்தை தீக்கிறது கோயிலுக்கு போனா சரியாயிடுமா? எத்தனை தடவை கோயிலுக்கு வந்தா சரியாகும்? கோயிலுக்கு வந்தா ஒரே ஒரு விஷயம் தான் கத்து கொடுப்பாங்க. இந்த தப்ப நீ திருத்திக்க பாருங்கிறதுக்கு தான் கோயிலுக்கு வரணும். சாமியே புரோக்கர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சாமி என்ன கிடையாது, நம்ம சாமின்னு இல்ல, எந்த சாமியும் நீ எதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை தெரிந்து கொள்ளாவிட்டால் கடைசி வரைக்கும் விடிவு இல்லை. அதனாலதான் விடிவாமளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து திருவருட்பயன்ல விடிகிற வரைக்கும் இந்த உடம்ப தொடர்ந்து கொடுத்து கர்மங்கிற பேர்ல தொலைச்சுவான்டா அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்றேன் நான்? இப்ப என்ன சொன்னேன்? இந்த 2 உதாரணம் முக்கியம். கடவுள் இது எதை வச்சு ஆரம்பிச்சேன்? கடவுள் எல்லா பொருள்களிலும் இருக்கிறாருங்கிறதுல ஆரம்பிச்சு வினையில அதனாலதான் நீங்க போற வழி கொண்டு அவன் முடிவு பண்றான். பாவத்துக்கும் அதான் முடிவு பண்றான். நீ அடுத்தவனை 10 லட்சம் ரூபாய் ஏமாத்தி அவன் சாபத்தை கொடுத்து உன் கிட்னியை பாழ் பண்ணுவான். நீயா? அதுதான் சயின்டிபிக். கடவுள் வினைய அறிவியல் பூர்வமா நகர்த்துறான்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கினீங்கன்னா தெரியும் நல்லா. ஓ, இதை மீறி இதை பண்ணா தப்பு. இது தெரியாம தான் நிறைய பேர் சாவர காலத்துல இழுத்து கிடப்பாங்க. ஏன் கடவுள் உயிரத்து? நேற்று எங்க வீட்டுல இருந்து ஒரு போன், 90 வயசு வரைக்கும் எங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர். எங்க வீட்டுனா மரக்காணம் பக்கம், வரதன்னு பேரு. எங்க அம்மா சொல்றாங்க, என்ன நாம பழக்க நம்ம தான் வீட்டுக்கே போறது இல்லையா? நம்ம வீட்டுல ஒருத்தர் இருந்தாருல்ல, திடீர்னு நம்ம வீட்டு பெருக்கிட்டே இருந்தாரு. தினம் போகும்போது சொல்லிட்டு தான் போவாரு. இன்னைக்கு மட்டும் சொல்லாம போயிட்டாரு. ஆனா அவர் வீட்டு வாசல்ல போய் புகுந்து செத்துட்டாரு. இந்த புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு நமக்கு தோணும். புரியுதா உங்களுக்கு? இது முந்தா நாள் நடந்த விஷயம். அவர் பேர் வரதன். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சில பேர் உயிரை உச்சி இழுத்து நடப்பான். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க பாவம் புண்ணியம் முடிவு சொல்லலாம். அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்ல வேணாமா? இப்ப இப்படி தான் நம்ம வரோம், நேரா வர்றோம் அப்படின்னா என்ன நான் சொல்லலாம்? சாமி அங்க இருக்கிறாரு, அது மட்டும்தாங்க நான் எனக்கு தெரியுது. பக்கத்துல நடக்கிற எதுவுமே எனக்கு தெரியல. அப்ப சாமி மட்டும்தான் தெரியறாரு, நான் நேரா வரேன்னு சொல்லலாமா? நீ நான் அந்த அளவுக்கு ஞானியான்னு கேட்க மாட்டேன். நான் அப்புறம் இங்க என்ன நடக்குதுனாவே தெரிய வேணாமா? அதுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு கேட்பேனா இல்லையா? அதுக்குதான் என்ன சொல்றது, உன் மூளையில என்ன இருக்குது, பக்கத்துல என்ன நடக்குது. அப்ப பக்கத்துல இருக்கிறத பத்தியே கவலை இல்லை. சாமி என்னமோ வச்சுக்கிற மாதிரியும் அதை புடுங்கிக்கிற மாதிரியுமே நேரா வர்றதும் ஒரேதான். நான் பக்கத்துல நடக்கிற எதுவுமே தெரியாது, நான் நேரா போறேன்னு யோகியும் சொல்லுவான். ஒரே விஷயம்தான். உலகத்துல எதை பத்தியும் கவலைப்பட முடியாது. புத்து வளர்ந்துருக்கும், சாமியார் உட்கார்ந்துருப்பார், படத்துல காட்டுவான்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எதை பத்தியுமே தெரியாது. எதுல இருக்கிறாரு? கடவுளை பத்தி மட்டும் இருக்கிறார். நாமளும் அப்படித்தானே பண்றோம், நேரா உள்ள வரல. நாமளும் அவரும் ஒண்ணா. அதான் ஏமாத்தின்னு இருக்கிறது, மைக் கெட்டா பேசுறது. யோகி அப்படியே உட்காந்துங்கிறார், சுத்தி புத்து வளர்ந்தியா? நானும் அது மாதிரி தாங்க நேரா போறேன் அப்படின்னு வந்தா ரெண்டும் ஒண்ணான்னு கேட்பேன் நான். ரெண்டும் ஒண்ணா? இது முட்டாள்தனம், அது என்ன கடவுளுடைய ஞானம். இப்படிதானே நம்ம பிரிக்கிறோம். ரெண்டும் ஒரு மாதிரி தான் இருக்கும். இதனாலதான் திருவள்ளுவன் சொன்னான், தேவர் அணையர் கயவர்.
அவரும் தாம் மேவன செய்து ஒழுகலாம். நல்லவன் மாதிரியே திருட்டு பையன் வேலை பார்ப்பான்டாங்கிற. நல்லவன் மாதிரி தான் திருடனும் இருப்பான். நான் சொல்லல, திருவள்ளுவர். அவர் பல இடங்கள்ல புலித்தோல் பசு மேய்ந்தற்று, இது பசுவின் தோலை புலி மேய்ந்தற்று அப்படின்பாருல. புலித்தோல் போர்த்திய பசுன்னா சொல்றது இதெல்லாம் எதுக்கு வருது? நான் இந்த செயல் கோளாறுல இது வந்துடும். இது வர்றதுக்கு தான் நமக்கு 1000 பிரச்சனையை கடவுள் கொடுத்து வைக்கிறானே. அதெல்லாம் உடனே இதெல்லாம் மறந்துடு, இதெல்லாம் நமக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவான்ல. சங்கரர் இப்படி சொல்லிதானே ஒரு கூட்டத்தை கூட்டினார். இதெல்லாம் கவலையே படாதீங்கப்பா, எல்லாம் மாயை, இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை கூட்டுறான்ல. அது இல்ல வேலை. இதெல்லாம் உண்மை அப்படின்னு ஏன் பேசணும்? இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. இதுக்குள்ள நான் எதை கத்துக்கிறேன்? அதுதான் திடீர்னு செத்தவனுக்கும் சாவாம இழுத்தும் கிடக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அவர் ஆயிலும் இப்ப இவ்வளவு அளவு வந்த பிறகு உங்களுக்கு கர்மாவை பத்தி பேசின பிறகு மறுபடியும் நான் கீழே போத்தால இல்ல. இதெல்லாம் ஒத்துக்கின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவன் உழைக்கிறான், அவன் மனசுல புதுசா இருந்து கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்னது? உழைக்கிறவனுக்கு இருந்து கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா நான் அறிவாளிங்கிற பேர்ல சொன்னவனுக்கு, புரியாம போனவனுக்கு என்ன பண்ணணும்? அதை இழுத்து முடிஞ்சு அதை கதற விடணும். இன்னும் அதுக்குள்ள கடவுள் அகலிகை வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். இந்த யாரு இந்திரன் பூனையா போனதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. இந்த அகலிகைக்கு சாபம் கல்லா போன்னு கொடுத்துட்டாருல்ல. அதுல என்ன அர்த்தம்னா வெறும் கல்லா போறது இல்ல, அது அசைய முடியாம துன்பப்படுறது. மூளை வேலை செய்யும். மூளை வேலை செஞ்சா இப்ப உங்களை உட்கார வச்சு, இப்ப நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, ஏதோ 1 மணி நேரம் கேட்கறதுல பிரச்சனை இல்லை. உங்களை தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நீங்க இங்க இருந்து எழுந்து போக கூடாதுன்னா என்ன நினைப்பீங்க? இருக்கிற அத்தனை பிரச்சனை ஞாபகத்துக்கு வந்துடும்ல. அத்தனை பிரச்சனை ஞாபகத்துக்கு வந்தா என்ன ஆகும்? கையை கால அசைப்பீங்க, கத்துவீங்க, குத்துவீங்க இல்ல. இப்ப சில பேரு கத்திக்கினே போறான், கத்திக்கினே வரான்ல. இப்ப சாமி பாட்டை இங்க நின்ன உடனே பாடுவார் உரத்த சத்தத்துல ஒருத்தர். அவருக்கு தான் சாமி பாட்டு தெரிஞ்ச மாதிரி. அடுத்தவனுக்கு எப்படி இருக்கும்? கோவமா வரும். என்னன்னு வரும்? வேண்டா இங்க கத்துறான், நான் சாமி நினைக்கவே முடியல அப்படின்னு தான் தோணும். சாமி பாட்டு நான் பார்க்க மாட்டான்ல. இப்ப நீங்க கை கால அசைய முடியாம உங்களுக்கு பிரச்சனை வந்தா எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கண்ணுல இருந்து தண்ணி தான் ஊற்றி நடக்கும், அப்புறம் ஓலை வரும். இதானே வரும். இதான் நடக்கும். நீங்க கையால கூட துடைக்க முடியாது. அதான் அதுக்கு பேர் தான் என்ன? மரண அவஸ்தைங்கிறாங்கல்ல. இதை எது கடவுள் கொடுப்பான்? எது கொடுக்குறான்? நான் எதை கத்து கொடுத்தனோ அதை இன்னும் புரிஞ்சுக்கலையடா, நீ தான் பெரிய ஆளுன்னு நினைச்ச, உனக்கு புரிஞ்சுக்கலையேன்னு அவன் வருத்தப்படுறான். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க? அங்கெல்லாம் கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருங்க. நான் அந்த படுபாவி, நான் என்ன பண்ணேன், என்ன இப்படி எல்லாம் பண்றானே அப்படின்னு கடவுளை திட்ட ஆரம்பிச்சு. அதானே? நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விட்டதனால் கடவுள் இப்படி. அதை கூட அவரா செய்யல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? இயங்குறார்னு சொல்றீங்களே, இது அவரா தண்டனை கொடுக்கல. நீ உனக்கு தெரியாமலே இதை கேட்டுட்டு இருப்ப. கடவுளே நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு கேட்டுட்டா என்ன பண்ணுவான்? அடப்பாவி, நீ கேட்டது உனக்கே இல்லையடா, அதை நான் புரிய வைக்கிறதுக்கு நான் இல்லடா மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். நீ சத்தியவான் இல்லைனாலும் நான் சத்தியவான் கடவுளுக்கு தெரியல. நான் இல்ல, கடவுள் என்கிற சத்தியவான் உங்களுக்கு தெரிந்து நீங்கள் கேட்காவிட்டாலும் தெரிந்து வாக்கு கொடுத்தவன் அவன். இதனாலதான் அறிவுக்கு அறிவு. முன்ன சொன்ன ஆரம்பிச்சேன் பார். நாம பாட்டு பாடும்போது கோயிலுக்கு வரும்போது தெரியாம கேட்டுட்டு இருப்போம்ல, அதுதான் நான் அடிக்கடி இப்படி போடுவேன். இல்ல கல்யாணம் பண்றவனுக்கு தான் இது பெரிய பிரச்சனையா இருக்கும். எனக்கு இந்த பொண்ணு தான் சுத்தி கிடப்பான் சில பேர். அந்த பொண்ணை கடவுள் கொடுக்கலாமா வேணாமான்னா அவன் கேட்டுறதுனால கொடுத்துருவார். ஆனா அது அவன் வாழ்க்கையில அப்படி இருக்காது, கொடுத்துருவார். கொடுத்துட்டாருன்னா அவரா கொடுக்கணும்னு நினைச்சதுல என்ன கொடுக்கணும்னு நினைச்சாரோ அந்த புரிய வைக்கிறதுக்கு இதுல கொடுத்துருவார். அப்ப அதுல பணத்தை கொடுத்து புரிய வச்சிருக்கலாம், இதுல பணத்தை கொடுக்காம புரிய வைக்கணும். என்ன பண்ணுவீங்க? இது தெரிஞ்சுட்டா வேணாம்னு சொல்லியிருப்பீங்கல்ல, திரும்பி பார்த்துக்கு தான் கேட்டு வாங்கிட்டீங்க, அவஸ்தைப்பட்டீங்களே. அந்த மாதிரி
நல்லது கெட்டது தெரியாமலே கேட்டு விட்டாலும் வாக்கு கொடுத்த அவனுக்கு தான் இதுல கஷ்டம். இதுதான் கடவுள் நிலவரம். கடவுளோட நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரிந்தோ தெரியாமலோ நாம் படித்த பாராயணத்தின் மூலமாகவோ கேட்டுவிட்ட வேண்டுதல் மூலமாகவோ கடவுள் உணர்வாளனாக இருக்கிறான். அதை முறையாக கொடுக்க வேண்டி இருப்பதனால உங்களுக்கு புரிய வைக்க இந்த நெருக்கடிகளை ஏற்படுத்துகிறான். அப்ப என்ன பண்ணுவீங்க? நடுவில் மறுபடியும் கடவுளை திட்டின்னு தான் உட்காந்துக்கணும். அப்ப புரிய வைக்கிற கடவுள் நீங்க அறிவிலே மறந்து போனாலும் எல்லா காலத்திலேயும் மறக்காமல் சத்தியமாக அதை செய்ய வைப்பதனால இங்கதான் நீங்க எதை உணர முடியும்? அறிவுக்கு அறிவு. இப்ப நீங்க பாராயணம் பாடுறாங்கல்ல, பாராயணம் பாடுறதுல நிறைய பாட்டு எனக்கு ஆசை விட்டுடுமோன்னு எழுதியிருப்பார். அதை நீங்க பாடிட்டீங்கன்னு வச்சீங்க, இப்ப நீங்க கேட்கும் போது அந்த பாட்டை பாடிக்கின்னு என்ன கேட்பீங்க? என் வீட்டுல இந்த பிரச்சனை எல்லாம் பணம் வேணும்னு கேட்டிருப்பீங்க. கேட்டது ஒண்ணு, படிக்கிறது ஒண்ணு. இல்ல கேட்டது வேற, படிக்கிறது வேற. இல்ல கேட்டதும் படிக்கிறதும் என்னவாகும்? என்னவாகும்? உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் அவனுக்கு தெரியும். எதுக்கு? நீங்க படிக்கிறதுக்கு அர்த்தம் தெரியாம படிச்சீங்க, அந்த அர்த்தம் அவனுக்கு தெரியும். நீங்க கேட்டீங்கப்ப, அதுக்கும் அர்த்தம் தெரியும். இப்ப அவன் யாரு? அவன் நிலவரம் தான் பாவம். இந்த விஷயம்தான், இதுதான் எல்லா பொருளையும் கடவுள் இருக்கிறார், என் அறிவிலையும் இருக்கிறார். இதுல என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? நான் படிக்கும் போது நான் எதை கேட்டு படிச்சேனோ அதுவும் கடவுளுக்கு தெரியுது. நான் படித்த பாட்டுக்கு அர்த்தமும் கடவுளுக்கு தெரியுது. என்ன தெரியுது இப்ப உங்களுக்கு? ரெண்டு அர்த்தம் அவருக்கு தெரியுது. இந்த பாட்டுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியலனாலும் பாட்டுக்கு அர்த்தம் அவருக்கு தெரியுது. நீங்க நினைக்கிறதும் அவருக்கு தெரியுது. பாட்டுக்கு அர்த்தம் அவருக்கு எப்படி தெரியும்? ஓ, தமிழ் படிக்க தெரிஞ்சிடாத அப்படி இல்லாத, எல்லா பொருள்களிலும் அவர் இருப்பதனால் அதுக்குரிய தன்மையும் அவருக்கு தெரியும். கல்லுல இருந்தாலும் கடவுளுக்கு கல்லின் தன்மையும் தெரியும், கல்ல நீங்க எடுக்கிற நோக்கமும் தெரியும். கல்ல நீங்க கையில எடுக்கும் போது எதுக்கு எடுத்தீங்கன்னு யாருக்கு தெரியும்? பீடி கையில எடுக்கிறீங்க, எதுக்கு எடுத்தீங்கன்னு யாருக்கு தெரியும்? பிடிக்கிறதுக்கு எடுத்தீங்களா, கொடுக்கறதுக்கு எடுத்தீங்களா? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுக்கடையில ஒரு நடிகை படம் வாங்குற மாதிரி போட்டாங்க. உடனே அடுத்த நாள் பத்திரிக்கையாரன் அதை ஒரு நியூஸா போடுறான். இல்ல மதுக்கடையில புது படத்துக்காக நான் அந்த படம் எடுத்தாங்க, அதுதான் பத்திரிகையில வந்தது அப்படின்னு அந்த நடிகை பேட்டி கொடுக்குறா. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் உங்களுக்கு தெரியாத. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கே விவரம் தெரியாது, நடிகை போய் கடையில போய் வாங்க சொன்னா கொண்டாந்து கொடுக்குறது எவ்வளவு பேர் இருக்கிறான். இது ஏன் பத்திரிகை நியூஸ் ஆக்குறான்? ஒரு ஏமாத்துறதுக்கு தானே, அப்படித்தானே? இதுவும் தெரியாது இல்ல. இந்த மாதிரி எல்லா விவரமும் அந்த விஷயத்தை கையில எடுக்கும் போது அந்த பொருளுக்குள்ளையும் கடவுள் இருக்கிறார். கல்லுல இருக்கிற கடவுளுக்கு தான் நீங்க எந்த மாதிரி எடுத்தீங்கன்னு தெரியும், நீங்க என்ன நினைச்சு எடுத்தீங்கன்னு உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளுக்கு தெரியும். புரியுது அர்த்தம்? என்ன புரியுது? கல்லுல இருக்கிற கடவுள் உங்க கையும் கல்லும் எப்படி சம்பந்தப்படுதோ அந்த நுட்பம் அவருக்கு தெரியும். நீங்க நினைச்சீங்க பார், அது உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளுக்கு தெரியும். இந்த நீங்க நினைச்சதை தாண்டி உங்க செயல்ல இருக்கிறதையும் சேர்த்து வச்சு அவன் கணக்கு பார்ப்பான். இந்த விஷயம்தான் எல்லா பொருளையும் அந்தந்த பொருளா இருக்கிற கடவுள் செய்யற வேலை. அப்புறம் என்ன பண்ணுவோம்? கடவுள் எங்க இருந்தார், எங்க எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? அவரை தாண்டி எந்த பொருளும் இல்லை. புரியுதா? அவரை தாண்டி எந்த பொருளும் இல்லை. இது கடவுளோட எல்லை. அதே கடவுள் அந்தந்த பொருள் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு?
அந்த பொருளா இருக்கிற அவரை காட்டிக்க மாட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, நீ நினைக்கிற மாதிரியே வேலை செய்யறவர் தான் அவரு. நீ நினைக்கிறதே உனக்கு தெரியாது, நீ படிக்கிறதும் அவருக்கு தெரியும். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? நீ பாதி தான் நீ நினைக்கிறதே உனக்கு தெரியும், நீ நினைக்கிறது முழுசும் அவருக்கு தெரியும். அதுல அவரா செய்ய சொல்ல மாட்டார். நீ நினைச்சத செய்யும் போது அந்த வேலையினால அவரு செய்யற மாதிரி தெரியும். ஆனா அவர் இல்ல. அதுக்கு காரணம் உங்களை தாண்டியோ எந்த பொருளை தாண்டியோ அவர் நான் இருக்கிறேன்னு காட்டிக்க மாட்டார். அப்ப நானு செய்யற வேலையை முடிவெடுக்கிறார். அது எல்லாத்திலையும் இருக்கிறார். எல்லாம் உண்மை. முடிஞ்சுதா? கடவுள் என்பவரை தாண்டி எந்த பொருளும் இல்லை. கடவுளே எல்லா பொருளாகவும் இல்லை. ஆனா என்ன, எல்லா பொருள்களில் உள்ளேயும் அது அதுவாக இருக்கிறார். அதுல மட்டும் என்னன்னா, இந்த போனா அவர் இல்ல, ஆனா போன் அவர் இல்லாம இல்ல. அதான் அதுக்கு விஷயம். இந்த கடவுள் எனக்குள்ள இருக்கிற கடவுள். எனக்குள்ளேயும் என் அளவுல தான் இருப்பார். நான் இப்போ எப்படி இப்போ என் உடம்பு நான்கிறவன் எப்படி இருக்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நான் எப்படி இருக்கிறேன், இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க, இவர் எப்படி இருக்கிறாரு? சரி விடுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க அளவுல எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வடிவம் இருக்கு. ஒருத்தர் மைனாவா இருப்பாரு, ஒருத்தர் மானா இருப்பாரு, ஒருத்தர் மாடா இருப்பாரு, ஒருத்தர் குரங்கா இருப்பாரு, ஒருத்தர் புலியா இருப்பாரு. அவங்களுக்குள்ள பண்பை வச்சு அவங்களுக்கு ஒரு வடிவம் இருக்கும். இதுதான் அவங்க. ஆனா அதாவது உருவம் இல்லாத உயிர் எந்த பண்புகளா இருக்கிறதோ அதுக்கான உதாரணம் இந்த உலகத்துல ஜீவராசிகள். அந்த ஜீவராசிகள்ல ஏதாவது ஒன்னா நீங்க இருப்பீங்க. ஒண்ணு நல்ல பாம்பா இருக்கலாம், இல்ல கட்டுவிரியம் பாம்பா இருக்கலாம், இல்லன்னா சார பாம்பா கூட இருக்கலாம். புரியுதா வித்தியாசம்? நீங்க பாம்பு இல்ல. உங்க ஆன்மாவுடைய வடிவம் எந்த அளவுக்கு உங்க அறிவை வளர்த்திருக்குதோ அது அளவுக்கு நீங்க வடிவம். மனிதன் யாரும் கிடையாது. இப்ப உட்கார்ந்துக்கிற யாரும் நாம யாரும் மனுஷன் கிடையாது. பேரளவுலையும் கிடையாது, மனசளவுலையும் கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். மனுஷனா வாழறதுன்னா என்ன, அது வள்ளலாரதான் ஒருத்தர் காட்டிட்டு போனார். நீங்க பாத்தீங்கன்னா திருவொற்றியூர் போனீங்கன்னா மேற்கு பக்கம் நந்தி ஆசிரம ஓடை தெருன்னு ஒண்ணு இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அந்த தெருவுல தான் ஒரு சித்தர் துறவி, அதாவது அம்மனமான ஒரு சித்தர் உட்கார்ந்தார். அப்போ அவர் போறவங்க எல்லாம் நாய் போகுது, நரி போகுது, கழுத போகுதுன்னு சொல்லுவார். வள்ளலார் போகும்போது மனிதன் போறான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடறார். இதுதான் நடந்த வரலாறு திருவொற்றியூர்ல. அந்த மாதிரி மனிதன் அப்படின்னா என்ன தெரியுமா, இதுவரைக்கும் ஒரு அறிவு உயிர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்னெல்லாம் நல்ல குணம் இருக்குதோ அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும். அப்படி வந்தீங்கன்னா நீங்க மனிதன். அப்பெல்லாம் ஒரு உயிர்ல ஒரு குணம் தான் இருக்கும். மனிதன் சொன்னா எல்லா நல்ல குணமும் வரணும். அப்ப எதை வச்சு வரும்? கடவுளை வச்சுதான் வரும். கடவுளை விளங்க செய்கிறவன் தான் மனிதனாக இருப்பான். நாம் அதை வச்சுதான் சொல்றோம். புரியுதா? அப்போ நமக்கு இருக்கிற வடிவம் வேற வேறன்னு சொன்னல, இதுவே கடவுள் வடிவமா மாறணும். எப்படி மாறும்? இடம் புரியுதா? கடவுள் எல்லா பொருளும் அது அதுவாக இருக்கிறார். கடவுளை தாண்டி எந்த பொருளும் இல்லை. அதுக்கு பேர் தான் வெளி. வெளியாக இருக்கிற கடவுள், பொருள்களில் பொருளாக இருக்கிற கடவுள், ஆன்மாவில் ஆன்மாவாக இருக்கிற கடவுள், கடவுள் என்பதாக இருக்கிற ஒரு இடம் எது? இந்த வெளியாக இருக்கிற கடவுள். அதே கடவுள் இருக்கிற இடம் தான் நான் என்று சொல்லுகிற இந்த பிரம்மபுரம் தகராலயம்னு பேர். இப்ப என்ன புரிஞ்சுது? அந்த பொருளா இருக்கிற கடவுள் ஆன்மாவாகவும் இருக்கிற கடவுள். ஆன்மாவே கடவுள் கிடையாது.
இப்ப உங்க ஆன்மாவை நீங்க கண்ணாடியில பாத்தீங்கன்னா குரங்கு உங்க ஆன்மானா அந்த வடிவத்துல கடவுள் இருப்பார். ஆனா வெளியாக இருக்கிற கடவுள் வெளியாகவே இருக்கிற இடத்துக்கு பேர் தான் தகராலயம். அந்த கடவுள இந்த வெளி முழுவதுமாக இருக்கிற கடவுளோட இணைய வைக்கிறது தான் தகராலய ரகசியம். இப்ப என்ன புரிஞ்சுது? இதுல 3 விஷயம் இருக்கும். இதுல முக்கியமா தகராலய ரகசியம்ங்கிறதுனுடைய அடிப்படை 3 விஷயம். 1, கடவுள் என்பவர் அவர் தன்மையிலேயே இருக்கிறவர். அவருக்குள்ள எல்லாம் இருக்குதுன்றதுனால அவரை வெளின்னு சொல்றோம். சரிதானே? எல்லாம் இருக்குது இல்ல, அதுக்குள்ள அதுவா அவர் இருக்கிறார். அப்ப அந்தந்த பொருளை வாழ வைக்கிறவர் அந்தந்த பொருளா இருக்கிற கடவுள். கடவுளே இல்ல அது. ஆனால் கடவுள் தான் பொருளுக்குள்ள இருக்கிறார். கடவுள் தான் பொருள் எழுதக்கூடாது. அந்த பொருள் இருக்க வேண்டுமானால் அந்த பொருளாக கடவுள் இருக்கிறார். அதை நீ என்ன சொல்லுவ? கடவுள் சொல்லுவியா பொருள் சொல்லுவியா? பொருள் தான் சொல்லணும். ஆனா அந்த பொருளாக இருக்கிற கடவுளும் உன்னை கண்காணிக்கிறார். அது விஷயம். அதுக்கப்புறம் 3வது எது? நம்ம ஆன்மா. இதுதான் அறிவு. இந்த ஆன்மா தெரிந்து கொண்ட அறிவை தாண்டி எல்லா காலத்திலேயும் அறிவாக இருப்பவன் அறிவுக்கு அறிவான கடவுள். இந்த 3லயே என்ன வரல? கனெக்ஷன் வரல. ஆனா வேலை நடக்குது. எதை வச்சு நடக்குது? எல்லாவற்றிலேயும் இருக்கிற கடவுளை வச்சு இது 3லயும் வேலை நடக்குது. ஆனா இப்ப கடவுள்லயே நான் கலக்கணும்னா என்ன வேணும்? வெளியாக இருக்கிற கடவுள் அதே தன்மையோடு எனக்கு உள்ளே இருக்கிற வெளியாக இருக்கிற இடம் தான் பிரம்மபுரம் என்கிற தகராலயம். அந்த இடத்துலதான் ஆன்மா அந்த கடவுளோடு கலந்தால் இந்த வெளி என்கிற கலப்புல வரும். இதுதான் பெருவெளி கலப்பு. இப்படி வந்ததுன்னா தகராலய ரகசியம் என்பதுக்கு நாம தெளிவா பதில் சொன்னோம் அர்த்தம். நடுவுல இங்க சொல்லாதது ஆனா அங்க சனிக்கிழமையில சொன்னதுதான். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு 4 நிமிஷத்துல முடிச்சுவோம். கடவுள் எப்படி இருக்கிறார் எல்லா பொருளையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நீ சொல்றது இல்ல, 2 பேர் தெளிவா சொன்னான். திருமூலர் என்ன சொல்றாருன்னா, எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் திருநட்டம், எங்கும் சிதம்பரம். அந்த பாட்டுல இறைவனுடைய திருமேனி தான் வெளியாக இருந்து இந்த உலகத்தை உள்ள வச்சிருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டா சிவமும் சக்தியுமாக இருக்கிறதுன்னு சொன்னார். அத ரொம்ப சுருக்கமா சொன்னா சிவான்னு இருக்குது. அவ்வளவுதான் விஷயம். சரிதானே? இந்த சிவமும் சக்தியுமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அம்மா பாதி அப்பா பாதின்னு இல்ல. அதுக்கு பதில் சொன்னவர் மாணிக்க வாசகர். உடையால் உந்த நடு இருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிவசிவான்னு போட்டு வாவுக்குள்ள சீ இருக்குது, சீக்குள்ள வா இருக்குதுன்னு எழுதி காட்டுறது இல்ல. அது அப்புறம் நான் சீ போடுவேன். அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஞானமும் ஆற்றலுமாக இருக்கிற கடவுள் ஞானத்துக்குள்ளே ஆற்றலாகவும் ஆற்றலுக்குள்ளே ஞானமாகவும் பிரிப்பு இல்லாமல் இருக்கிறான். இப்ப எப்படி வச்சீங்களா? இதுக்குள்ள அதுக்குது அதுக்குள்ள இதுக்குதுன்னா என்ன அர்த்தம்? 2ம் ஒண்ணுன்னு அர்த்தம். அவ்வளவுதானே விஷயம். இதுக்குள்ள அதுக்குது அதுக்குள்ள இது இருக்குதுன்னா 2ம் ஒண்ணுன்னு அர்த்தம். ஏன்னா இதுக்குள்ள இது அதுக்குள்ள சங்கிலியாது சிவசிவான் 2 தடவை எழுதுறதுக்கு அப்படிலாம் இல்ல. ஞானத்துக்குள்ளே ஆற்றலும் ஆற்றலுக்குள்ளே ஞானமாக இருக்கிற பரம்பொருள் அதான் எங்கும் சிவசக்தி. அப்ப அந்த பொருள் இதுல இருக்கும் போது ஆற்றல் மட்டும் வேலை செய்யும், கல்லுல இருக்கும் போது ஆற்றல் மட்டும் வேலை செய்யும். அதுல இருக்கிற ஞானத்தை எழுப்பனா அது சிவலிங்கம். வெறும் கல்லா பார்த்தா ஆற்றல் மட்டும்தான். அதுக்குள்ள இருக்கிற
சிகாரம் என்கிற ஞானத்தை பார்த்தா அதுக்கு அறிவு வந்துடும். கல்லுக்கு அறிவு வராது. அந்த கல்லில் இருக்கிற சிகாரமும் எனக்குள் இருக்கிற சிகாரமும் தொடர்பு படும். இப்பதான் நான் சிவலிங்கத்தை பார்க்கிறேன்னா கடவுளா பார்க்கிறேன். கடவுளா பார்க்காதவனுக்கு அது கடவுள் கிடையாது. சிவலிங்கத்தையும் கடவுளாதான் பார்த்தாரு. அதுக்கு இணையா செருப்பையும் பார்த்தாரு. யாரு? கண்ணப்ப நாயனார். செருப்புலையும் கடவுள் இருக்கிறான். ஆனா செருப்பே கடவுள் கிடையாது. ஆனா செருப்பும் கடவுள்னு வந்து உட்கார்ந்தா நாம ஒத்துக்குமா? ராமன் செருப்ப பரதன் வச்சுக்கலாம். வச்சுக்கிறாங்க இல்லையா? ஏன் வைக்கிறான்? அத ராமனா பாக்குறான். ராமனா அது ராமனா பாக்குறான்ல. இப்போ சிவலிங்கத்து மேல தூக்கி கால வைக்கிறாருன்னு தெரியாம செஞ்சாரா தெரிஞ்சு செஞ்சாரா நீங்க ஆராய்ச்சிதான் பண்ணக்கூடாது. பொருளில் இருக்கிற ஞானம் என்னுடைய ஞானத்தோடு தொடர்பு பட்டால் இப்பதான் நான் யாரு? சிவ சிதம்பரம், இல்லைன்னா சீர்காழி சிதம்பரம் தான். அதாவது பொருளில் இருக்கிற ஞானம் பொருளில் வேலை செய்யாது. அதனாலதான் அறிவுக்கு அறிவுனா நான் அறிவு ஆன்மா. எனக்குள்ளே இருக்கிற அறிவு அந்த கல்லிலே இருக்கிற அறிவோடு தொடர்பு கொண்டால்தான் எல்லா இடத்திலேயும் கடவுளை பார்க்க முடியும். இந்த தகுதி உயிருக்கு மட்டும் உண்டு. அதனால உயிரும் கடவுளும் கலக்கிற அந்த கலப்பை திருஞான சம்பந்தர் இருமையின் ஒருமையின் எழுதினார். அந்த முடிவுல தான் பாம்பன் சுவாமி தகராலய ரகசியம் தெளிவா அது எங்க இருக்குது, அதை எப்படி அடையறோம்னு எழுதுறார். புரிஞ்சுதா? இதுக்குள்ள என் வீட்டு பிரச்சனையில பாம்பன் சாமி எனக்கு அருள் பண்ணாருன்னு தூக்கின்னு அரகரா சிவசிவா டகடகான்னு ஆடுற வேலையெல்லாம் இல்ல. முதல்ல புரிஞ்சிக்கிற வேலை தான் முக்கியம். அதுதான் எதுக்கு உதவும்? குருவை அடைஞ்சதுக்கு வழியா அமையும். இல்லைன்னா குருவை அடைக்கிறதுக்கு தான் வழியாகும். குருவை அடைக்கிறது நம்ம வேலை இல்லை, குருவை அடையிறது தான் நம்ம வேலை. அதுலதான் நான் வினைனா என்ன, எல்லா பொருள்லையும் கடவுள் இருக்கிறார்னா என்ன, நான் வந்து அவரை அனுபவிக்கிறதுனா என்ன, இந்த தெளிவுல வராதனாலதான் திருஞான சம்பந்தரையே மறந்துட்டான். யாரு? சைவருங்கிற பேர்ல வேலை செய்யறேன். நீங்க சொன்னா வெக்கப்படுவீங்க. பாம்பன் சாமி சண்டைக்கு போகல, வைணவன் சண்டைக்கு வரான். பாம்பன் சாமி என்ன பண்றாரு? வரலாறு மட்டும் படிப்பீங்கல்ல, கொள்கையை நிலைநாட்டுறதுக்கு வேலை பார்க்கிறார். இப்ப நான் சைவ சித்தாந்தம் பேசுறேன்னு சொன்னா பாம்பன் சாமியை படிச்சுட்டு பேசுறதா, திருமுறை படிச்சுட்டு பேசுறதா? 19க்கு திருமுறை விழான்னு ஒண்ணு நடக்கும். திருமுறை விழா எதுக்கு நடத்துவான்? ஆண்டுக்கு ஒரு தடவை. எதுக்கு நடத்துவான்? சிறப்பா எண்ணி, அதாவது வருஷம் பூரா பேசுறவன் ஜாலரா அடிக்கிறது ஊரைய மாத்துறது அது வேற. சிறப்பா ஒரு 10 நாள் நடத்துறீங்கன்னா அதுக்குள்ள ஆழமா யாரு சொல்லுவாங்களோ அவங்கள தானே கூப்பிடணும். அங்க கூப்பிட்டு சினிமா நடிக்கிறீங்க டிவியில பேசுறவங்க இழுத்தாந்து உட்கார வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒன்னும் விளங்கலன்னு அர்த்தம். அதானே அதுக்கு அர்த்தம். விளங்குறவனா இருந்தா இன்னைக்கு தாங்க முக்கியமா யாராவது வந்து சொல்லணும், எல்லாரையும் கூப்பிடுறோம். இன்னைக்கு வந்து ஊர்ல கதை பாடுறவன் இந்த என்னது ஊடகத்தின் மூலமா பிரபலமா இருக்கிறவனை ஒரு காசை கூத்து கொண்டாந்து உட்கார வச்சு சொல்லலான்னா அப்ப உனக்கு சைவ சித்தாந்தத்துக்கு சூடு சொரணை இல்லைன்னு தானே அர்த்தம். ஒண்ணு வேணாம், இந்த நம்ம சென்னை பல்கலைக்கழகத்துல சைவ சித்தாந்த துறைன்னு ஒண்ணு இருக்குது. அங்க ஆரம்பிச்சது எம்ஜிஆர் காலத்துல ஆரம்பிச்சது. அவர் காலத்துல ஆரம்பிச்ச அந்த துறையிலிருந்து நம்ம பேராசிரியர் ரத்ன சிவாஜி, அப்புறம் செபாரத்ன எல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் மறால் இருந்தாங்க. இப்போ படிப்பே இல்லாத, அந்த சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை கொண்டாந்து போடணும்னு ஒரு ஜாதி கூட்டம் வேலை பார்க்குது. அங்கேயும் போய் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு நம்ம பாவராவாயின்னு ஒரு பேராசிரியர் போய் கிளாஸ் எடுத்துட்டு மருந்தீஸ்வரர் கோயிலையும் திருமுறை பேசுவார். இவரை நாம புண்ணியவான்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்?
எங்க வாத்தியாரா இருந்தாலும் சரி, உங்க வாத்தியாரா இருந்தாலும் சரி. எப்படி சொல்லலாம்? சைவ சித்தாந்தத்தை நாம தப்புன்னு சொல்லி இது முறையான விஷயம் இல்லைன்னு சொல்லாத வரைக்கும் சைவ சித்தாந்தத்தை என்ன பண்ண முடியாது, வளர்க்கலாம் முடியாது. அப்ப பாம்பன் சாமியை படிக்கிறேன்னா நீ யாரு? நான் வெளியே போறவங்கிட்ட சொல்லலை, நல்லா திருமுறை பேசி ஏமாத்துறவன் பாம்பன் சாமியை படிக்க மாட்டான், எனக்கு தெரியும். அவனை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. பாம்பன் சாமின்னு ஒண்ணு படிக்க வந்த பிறகு அவர் மெனக்கெட்டு வேதத்துல இருந்து அதெல்லாம் எடுத்து திருஞான சம்பந்தர் சொன்ன சித்தாந்தம் இதுடா அப்படின்னு புரிய வச்சு அதுக்கு எவ்வளவு சண்டை போட்டு அன்னைக்கு யாரும் படிக்காத 108 உபநிஷத்தை படிச்சு, ஆகமத்தை படிச்சு, புராணத்தை படிச்சு அவ்வளோ எழுதியிருக்கிறார் மனிதர். தகராலய ரகசியமும் பரிபூரணானந்த போதமும் திருப்பாவும் படிச்சு பாருங்க அந்த உரைய. அத்தனை நூல் தமிழ்நாட்டுல தமிழ்ல கிடைச்ச அத்தனை நூல்களையும் ஆங்கிலத்துல அன்னைக்கு சயின்டிஸ்ட் எவ்வளவு பேசினானோ அதையும் படிச்சு கேட்டு வாங்கி எழுதி வேலை பார்த்தவர் பாம்பன் சாமி. அவரு இடத்துல வந்து சொற்பொழிவை கேட்டு சித்தாந்தம்னா என்ன, அதுக்கு என்ன செய்யணும், கொள்கைக்கு கொஞ்சமாவது செய்யணும், இல்ல நாமளாவது விளங்கணும் தெரியாம சரவணன்கார் வரலன்னா மைக்க பிடிப்போம், ஏதாவது பெனாத்துவம் பிடிச்சா என்ன புத்தி இருக்குது? மூளை இருக்குதா முதல்ல? இப்ப பாம்பன் சாமியே வந்து உனக்கு வந்து எவ்வளவு ஏமாத்துற நீ. பாம்பன் சாமி இந்த கொள்கையை நிலைநாட்டி தான் மறைமலடி வரைக்கும் திட்டார். அன்னைக்கு மறைமலடிகளும் தப்பா பேசினார்னு கூட்டு வச்சு திட்டார். அப்புறம் மறைமலடிகளுடைய மனைவி வந்து எங்க புருஷனை விட்டுருங்க, அவரை நான் உயிர் பிச்சை கொடுங்கன்னு கேட்டு போனதா செய்தி உண்டு. ஏன்னா அவரும் துரோகம் பண்ணிட்டு தான் வள்ளலாரையும் தப்பா எழுதினார் மறைமலடிகள். நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி, வள்ளலார் கொள்கையை பேசி 2வது அறுப்பா மறுப்பா போராட்டத்துக்கு மறைமலடிகள் தலைமை தாங்கி அரசியலுக்குள்ள பூந்து வீடு வாங்கிக்கிறாரு. நல்லா பெரிய வீடு கோட்டை கட்டிக்கிறார். ஆனா அவர் என்ன எழுதுறாருன்னா, வள்ளலார் செத்து போயிட்டாரு, அவர் எலும்பெல்லாம் சத்திய ஞான சபை பின்னாடி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த 38 வருஷம் கழிச்சு நான் போய் பார்த்தேன்னு எழுதான். அப்ப கொள்கையில நான் தானே ஏத்துக்கிறீங்க, அப்ப சாமி இல்லை தானே? சாமி இல்ல, கடவுளும் கிடையாது, நீ பாம்பன் சாமியும் கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப கொள்கை தெரிஞ்சா குறைஞ்சபட்சம் அதுக்கு என்ன வேலை செய்யணும், இல்ல பாம்பன் சாமிக்கு என்ன வேலை செய்யணும், இந்த மாதிரி கொஞ்சமாவது சூடு தோரணையோட வேலை பார்க்கறதுக்கு தான் நாம நடத்துறோம். இல்லைன்னா நீங்க கேட்காதீங்க போவாதீங்கன்னு தான் திட்டுறேனே தவிர, பொண்டாட்டி நான் வாழ மாட்டேன்னா அவளை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், நான் இன்னொரு பொண்டாட்டி தள்ளியாந்துருவேன். அப்படியா கொண்டாந்து எத்த பிடிக்கிறது? புரியுதா? அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நீ வேணாயா, நீ சரியில்லை அப்படின்னா உடனே நீ தள்ளி விட்டுணும், நீ கூட்டாந்து வச்சு போய் எவ்வளவு அயோக்கியம். அவர் இடம் எப்படா காலியாகவும் மரத்தை பிடிக்கல, நான் வேலை பார்ப்பேன். திருந்ததுக்கு வழியை பாடுறேன்னா, நான் சத்தியமா இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் கேட்டதெல்லாம் வீணா போகுதுன்னு நீங்க பண்ணீங்கன்னா வருமா வராதா? இப்ப இவ்வளவு விஷயம் நான் சொன்னேன், யாரை வச்சு சொன்னேன்? நான் சைவ சித்தாந்தம் படிச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசினப்பெல்லாம் எனக்கு இவ்வளவு புரியல. தகராலய ரகசியம் சொல்லி கொடுத்த பிறகுதான் எனக்கு வள்ளலாரும் புரிஞ்சுது, பாம்பனாரும் புரிஞ்சுது. அது மட்டும் இல்ல, சைவ சித்தாந்தத்துக்கு பாம்பன் சாமி என்ன எதிர்பார்க்கிறாருன்னு தெரியுது. அதனாலதான் கொஞ்சமாவது நீங்க அதுல வருவீங்கன்னு நாம கொள்கையை பேசுறோம். ஏதோ வர்றவங்க போறவங்களுக்கு புராணம் பேசலைங்க நான் அப்படின்னா அது வேணாம்னு நான் சொன்னாதான் அதுக்கு அர்த்தம். இல்ல நாங்க புராணம் தான் படிப்போம், பாம்பன் சாமி சொல்லிட்டு நாங்க ஊரை ஏமாத்தோம், எங்களுக்கு ஆணவம் அதிகமா இருக்குதுன்னா நீங்க என்ன ஒன்னாலும் கூத்தாடுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஒருத்தருக்கு நான் அங்கதான் பாட்டு பாடினாங்க அதை கேட்கறதுக்கும் துப்பு இல்லை, இங்க ஒருத்தர் வந்து மைக்க பிடிச்சின்னு வளரி இருக்கிறோம், அதையும் கேட்டு உட்காந்துருக்கிறீங்க. நீங்க மூளை இல்ல. அதுக்கு ஒருத்தர் வேற இளந்தம்பழம் கதை வேற, இளந்தம்பழம் ஊர்னாலும் தப்பலாம் அப்படின்ட்டு நீ தப்பிட்டு போ, ஊர்ல இருக்கிறவனை எது கூப்பிடுற? அதாவது கொள்கை என்பதை இல்லை என்றால் பாம்பன் சுவாமிகள் அவர் எவ்வளவு பெரிய அனுபவம் தருகிறார்னு தெரியாது உங்களுக்கு. ஏன்னா நானு பல வரலாறு வச்சுக்கிறேன், அதை வெளிப்படையா உங்களால சொல்ல முடியாது. அதுவும் சின்னவர் வந்து எவ்வளவு தெளிவா தண்டத்தை வச்சுக்கிட்டு வீசிட்டு இருக்கிறாருன்னு தெரியாது உங்களுக்கு. எங்களுக்கு எல்லாம் காட்சி உண்டு. அதனாலதான் போன வாரம் கணக்கம்பட்டி சாமி குரு பூஜைக்கு நான் போனேன். கணக்கம்பட்டி சாமின்னா யாரு? மூட்டை சாமின்னு சும்மா சொல்ற, பழனிசாமி சித்தர். அந்த குரு பூஜைக்கு மட்டும் 3 நாளும் 10,000 பேர் வந்தான். நான் பார்த்த சித்தர்கள்ல பரஞ்சோதி பாபாவுக்கு மேல கூட்டம் அவ்வளவு கூடினது அந்த பழனி கணக்கன்பட்டி சித்தர். யாரு? அந்த பழனிசாமி சர்க்குரு குரு பூஜை. நான் அசந்துட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த குரு பூஜைக்கு என்ன கூப்பிட வந்தவங்க கடைசியா ஒரு நோட்டீஸ் எழுதுறதுக்கு கூப்பிடுறாங்க, பத்திரிகை கொடுக்கணும்ட்டு. அப்ப நான் இந்த நம்ம வீர ஆபீஸ்க்கு போய் எழுதலாம்னு போறேன்.
அவரு படம் போடுறாருன்னு தெரிஞ்சு அவரை படம் போட வைக்கிறாங்க. எது? ஒரு பேனர். அங்க போய் நான் மேடையில பேச போறேன், இவர் போட்டு கொடுத்த பேனரை நான் பேசுற மேடைக்கு பின்னாடி வைக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த சித்தர் சென்னைக்கு வந்து எவ்வளவு கவனமா என்ன கூட்டும் போறாருன்னு அர்த்தம். இதை உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? அவர் சாதாரண ஆள் இல்ல, 10,000 பேர் இல்ல. ஒரு தடவை அவர் வெளியே போனார்னா 3 கார் பின்னாடியே போயிட்டு இருக்கோம். நீங்க வேணா யூடியூப்ல இன்னைக்கே போய் அடிச்சு பாருங்க, கணக்கம்பட்டி சித்தர்னு போட்டீங்கன்னா அவர் சமாதி ஆனதுக்கு எவ்வளவு வேலை, 100 ஏக்கர் 200 ஏக்கர்னு அவன் கொடுத்து வச்சுக்கிறான். அவர் எதுவும் கிடையாது. இத்தனைக்கும் சாத்தப்பட்ட சமூகத்துல வந்தவர்னு சொல்றாங்க. அவர் பின்னாடி ஒரு காசு ஒரு இடமும் கிடையாது. அந்த தோட்டத்துல இருந்தார், இந்த தோட்டத்துல இருந்தார், அந்த தோட்டத்துல இருந்தார்ன்றான். அத்தனை பேருக்கு செஞ்சிருக்கிறார். இங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் லட்சக்கணக்கான பேருக்கு செய்யறாரு. எவ்வளவு வீடு போய் செய்யறாரு. இந்த மனுஷங்கிட்ட வந்து அயோக்கியத்தனம் பண்ணா குடும்பத்தோட நாசம் ஆயிடுவீங்கன்னு சொல்றேன் நான். அப்புறம் அதுதான் எனக்கு இருக்கிற கோபம். ஏன்னா என்ன சொல்ல வைக்கிற, நேற்று கூட ஒருத்தர சொன்னேன், இந்த நக்கலத்தினே நாசமா போவாத அப்படின்னு. ஏன் என்ன கண்டு எல்லாம் பயப்படுறான் அப்படின்னா, நாம அதுல விட்டு கொடுக்க மாட்டோம். எது வந்தாலும் அப்ப பாமன் சாமி பார்த்துக்குவாருங்கிற தைரியம் வந்தாதானே சொல்ல முடியும். சொல்ல முடியுமா? இல்லாட்டா அதுதான் கொள்கை தெளிவு. அதுக்குதான் எவனை கண்டும் அதுக்குதான் காசுக்கு பிச்சை எடுக்கிறது இல்ல, அதுக்குதான் கொள்கை. அப்பதான் பாம்பன் சாமி மகிழ்ச்சி அடைஞ்சு, ஓஹோ இந்த வேலை இப்படி இல்லைன்னா இந்த 2.5 வருஷமா தொடர்ந்து சொற்பொழிவு இங்க நடந்திருக்குதா தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே ஒருத்தர் தகராறு ரகசியம் பேசி இங்க இருந்து அனுப்பியிருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ரத்ன சுவாமி சார் பேசி இவர் பேசினாருன்னா அது வேற, அவர் சாமியை பாட்டை பாடி பக்தியா போனது அது வேற. சாமியோட கொள்கை இங்க என்ன நடக்குது? இது கட்டடம் வருது, இங்க இடம் சுத்தமாகுது, அதுக்கப்புறம் ரோடு வருது, எல்லாம் விளங்க வைக்கிறாரா இல்லையா சாமி? அடியாரு உழவார பணியை வச்சு எப்படி நடக்குது? சுற்றத்துக்கு ஆசைப்படுற. இதுல நான் குனியாம புறம்போக்கு வேலை பண்ணுவேன், இங்க ஒரு குப்பை கூட எடுக்க மாட்டேன், நான் மைக்க பிடிப்பேன். ஒரு ஆள் வந்தானே, நீங்க எப்படி விட்டீங்க? நான் கேட்கிறேன். இதுக்கு எதுக்கு நடுவில் வந்து நான் புரோக்கர் வேலை மாமா வேலை பார்க்கறதுக்கு இது எதுக்கு? வேணாம் இல்ல. அதனாலதான் அந்த கொள்கைன்னா ஒழுங்கா அதுக்குள்ள வர முடிஞ்சா வாங்க, இல்ல வாய முடிக்கிட்டு கேளுங்க. அது வர முடிஞ்சா உங்களுக்கு பாம்பன் சாமியோட ஆள், நீங்க வர முடியலன்னா பாம்பன் சாமியோட கையேந்தி நீங்க, அவ்வளவுதான். ஒண்ணு வாங்கிட்டு போங்க வாங்க, இல்ல அவரோட ஆளா இருக்க வாங்க. வாங்கிட்டு போறவங்களை பத்தி நாம எதுவும் கேள்வி கேட்கலையே. இங்க அவர் விஷயமா வந்தா அவர் எவ்வளவு தெளிவானவர், அதுக்குள்ள நாம எப்படி நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் பேசுறேன் தவிர வேற எதுக்காகவும் இங்க நான் பேசல அப்படிங்கிறத மறுபடியும் புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி.